பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. என்டிஏ கூட்டணி 190 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி 49 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி இந்த அமர்விலும் தொடர்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். விரைவில் பாஜகவிலிருந்து விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். வணக்கம். இந்த அமர்வில் பங்கேற்பதற்கு திரு ஆர்.கே. 25 தொகுதிகளுக்கு மேல நிதிஷ் ஜெயிச்சிட்டார்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார். நான் அவரை நேர்காணல் எடுக்கிறதுக்காக போகும்போதும் அவர் இதே நம்பிக்கையில தான் இருந்தார். அப்போதும் அதை அவர் பகிர்ந்து கொண்டார். உளவியல் தாக்கம், ஒரு எக்ஸிட் கருத்து கணிப்புங்கிறது, எக்ஸிட் போல்ங்கிறது ஒரு உளவியல் தாக்கம் தான், அதை பெருசா நீங்க பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் பேசினார். ரெண்டு பேருடைய கணிப்புகள், எதிர்பார்ப்புகள் இரண்டுமே பொய்யா இருக்கு. இந்த முறை அவங்களும் போட்டி போட்டிருக்கிறாங்க எலெக்ஷன்ல. நிதிஷ் ஏற்கனவே கடந்த தேர்தலில் பெற்றதை விட கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள், இப்போ 32, அது கூட குறைச்ச 30 தொகுதிகளுக்கு மேல அவர் அதிகமாக எண்ணிக்கையில் அவர் இந்த முறை ஜெயிச்சிருக்கிறார். எப்படி உங்களுக்கு இது சாத்தியப்பட்டுச்சு? என்டிஏக்கு இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இல்லை, நிச்சயமாக கிரவுண்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. கிரவுண்டில் பிஜேபி ஒர்க் பண்ணுற அளவுக்கு வேற ஒரு கட்சியும் ஒர்க் பண்ணலங்கிறது உண்மைதான். அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இவர்களை பொறுத்தவரை, தேஜஸ்வி யாதவை பொறுத்தவரை யாதவ் ஏரியாஸில் அவர்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறது. அங்கே பூத் ஏஜென்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அனைவரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கின்ற ஸ்டேட் பூரா, அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி, பீகாரா, ஆமா, பேன் பீகார் அளவில் இவர்களுக்கு 2 பேருக்கு, காங்கிரஸுக்கு சுத்தமாக கிடையாதுன்னு வச்சுங்க. தேஜஸ்வி யாதவனுடைய கட்சிக்கு நிச்சயம், ஆர்ஜேடிக்கு நிச்சயமாக கிடையாது, ஜேடியு கூட கிடையாது. ஆனால் பாஜகவுக்கு இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. அப்போ உங்களுக்கு கிரவுண்ட்ல நடக்கின்ற விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருக்கிறது. உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால தான் எஸ்ஐஆர்ல என்னை பொறுத்தவரை அவங்க மெத்தனமாக இருந்துட்டு தான். அதாவது எவ்வளவோ நாய்ஸ் எல்லாம் பண்ணாங்க, காங்கிரஸ் எவ்வளவோ விஷயங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்தது எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்து கூட இப்போ ஒரு சர்விங் ப்ரொஃபஸர் இங்கே டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற ஒரு கல்லூரியில் கிளாஸ் எடுக்கின்ற, வகுப்பு எடுக்கின்ற பாஜகவை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பிஜேபி ஒரு பீகாரில் நடக்கின்ற தேர்தலில் வாக்களிக்கிறார் என்றால் அது நீங்க அப்பவே இஷ்யூ ஆகி, இந்த மாதிரி ஒரு 10-12 பேர் பீகார்ல வாக்களித்திருக்கிறார், அதை அப்பவே இஷ்யூ ஆக்கி அங்க மறுதேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஒரு பூத்தில் கூட மறுதேர்தல் கிடையாது. அப்போ உங்களுடைய கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெங்க்னுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இப்ப யாரு கண்டுபிடிச்சதெல்லாம், இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆளுக தான். இவர்கள் இதை எடுத்து போடுறாங்க, அவங்களுடைய அந்த போட்டோ எடுத்து போடுறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க போட்டோ எதை எடுத்து போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தலைமை பார்க்க வேண்டும், பாஜகவுடைய தலைமை பார்க்க வேண்டும், அவர்களுடைய அந்த கணக்கென்பாவை எங்கிட்ட வர வேண்டும். அதாவது டெஹ்ராடூன்ல வாக்களித்த ஒரு நபர், உத்தராகண்ட்ல, மத்திய பிரதேசல வாக்களித்த நபர், டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய டிடிஎஸ்சியினுடைய அந்த எலெக்ஷனுக்காக பணியெடுத்த ஒரு நபர் அங்க தேர்தலுக்கு செப்டம்பர் வரை பணியெடுத்திருக்கிறார். அதன் பிறகு அவர் நவம்பர்ல இங்க வாக்களித்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரியான ஒரு 10-12 கேஸ் வந்திருக்கு. தெரிஞ்ச கேஸ்கள் எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க புகைப்படம் எடுத்து போட்டதுனால. அப்ப இந்த கேசுகள்ல கூட அன்னன்னைக்கு ஒரு இந்த கட்சிக்கு, ஆர்ஜேடிக்கோ இல்லை என்றால் காங்கிரஸுக்கோ அது அப்ஜெக்ஷன் தெரிவித்து அந்த இடங்கள்ல இருக்கின்ற தேர்தலை நிறுத்தி வைக்க முடியவில்லை. அப்ப இந்த கிரவுண்ட்ல இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறேன். அடுத்ததாக 10,000 ரூபாங்க. நவம்பர் 7ஆம் தேதி 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. நவம்பர் 11ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமைத்துறை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்ப கொடுக்குறாங்க? அக்டோபர் 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அக்டோபர் 31 செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், நவம்பர் 7ஆம் தேதி. அப்போ இது பாருங்களேன், 10,000 ரூபாய் உங்க கையில எப்ப கொடுக்குறாங்க? தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி கொடுக்கும்போது உங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? மகாராஷ்டிரா மாதிரி, மகாராஷ்டிரா அதே மாடல் தான். ஆனா இதுல அதீதமான தொகைங்க, நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. 10,000 ரூபாய் இங்க பீகார்ல இருந்து ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி மக்கள் வெளியே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 10,000 கோடி மாசத்துக்கு அங்க அனுப்புறாங்க, திருப்பி அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வெளியே, அதாவது பீகார், பெங்களூர், சரி, தமிழ்நாட்டிலான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற ஒரு ஆவரேஜ் சேலரின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு 15,000 இருந்து 20,000 மட்டும் தான் சேலரியா இருக்கு. 10,000 ரூபாய் அங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஒரு பிரைப்ட் எலெக்ஷன், ஓட் சோரி எல்லாம் கிடையாது. இது ஓட் கரீதி. நீங்க நேராக, அது ராஜ்தீப்னுடைய சொல், நேராக
நீங்க அவர்களிடம் வங்கி கணக்குல வந்து நீங்க காசை போட்டு நீங்க வந்து அவருடைய வாக்குகளை வாங்கி இருக்கிறீர்கள். இது எலெக்ஷன் இயர், எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த தொகை நேரடியாக வாக்காளர்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்படுறதுனால நீங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. இல்ல தேர்தல் அறிவித்த பிறகு மறுபடியும் அந்த டிஸ்பர்ஷன் வருது இல்லையா? 2009 தமிழ்நாட்டுல பார்த்தோம் என்னென்ன நிறுத்தினாங்க. கலர் டிவி டிஸ்ட்ரிபியூஷன் நிறுத்தினாங்க. நம்ம இது கலைஞர் டிவி டிஸ்ட்ரிபியூஷன், கலைஞருடைய அந்த ஸ்கீமினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நிறுத்தினாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற சப்சிடி நிறுத்தினாங்க. அதே மாதிரி 2004 தேர்தலுக்கு முன்னாடியும் சில ஸ்கீம்ஸ் மன்ரேகா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. மன்ரேகாக்கான பணம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நிலுவைத் தொகையை வைத்துக்கொண்டு கடைசியில் வந்து கொடுக்குறாங்க, தேர்தலுக்கு முன்னால் கொடுக்குறாங்க, தேர்தல் அறிவித்த பிறகு கொடுக்குறாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க 2004 தேர்தலில், 2006 தேர்தலில், 2009 தேர்தலில் நடந்த விஷயமா இருக்கிறது. ஏன் வந்து இது பீகாரில் கடைபிடிக்கவில்லை? பெண்கள் வாக்குப்பதிவும் இந்த முறை கூடியிருக்கு, கணிசமா உயர்ந்து 8.8% அதிகரித்து பெண்களுடைய வாக்குப்பதிவு. அப்ப என்னை பொறுத்தவரை SIR சுப்ரீம் கோர்ட்டினுடைய மெத்தனம். சுப்ரீம் கோர்ட்டுடைய மெத்தனம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சாயிடுத்து. அதுல வந்து SIRக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் வந்து எவ்வளவோ ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறார்கள், இது எல்லாம் முறைகேடு என்று சமர்ப்பிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற 5000 பேர் வந்து இன்னும் கான்ஸ்டிடுவன்சியில வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்க தெளிவாக கொடுக்கிறாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர், ரிப்போர்ட்டர்ஸ்கோ, பிரிண்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து எவ்வளவோ இது தரவுகள் வந்து கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னும் அந்த கேஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்குதுங்க. அது முடிஞ்சிருச்சு, அடுத்த SIR ஆரம்பமாயிடுது, இங்கெல்லாம் ஆரம்பமாயிடுது. இங்கேயும் என்னுடைய பிரச்சனை இதுதான். இப்போ வந்து எனக்கு தெரியாதுங்க, நான் 2002 தேர்தல் கிடையாது. 2001 எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும். 2006 2004 எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும். 2011 நான் வந்து இந்தியால கிடையாது. அப்போ இந்த 2009 வரை நான் இங்கே ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும். ஆனா 2002 என்னுடைய நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. 2005 என்னுடைய நம்பர் என்னன்னு தெரியாது, பகுதி என்னன்னு தெரியாது. நான் எங்க போய் நிற்பேன்? என்னுடைய பேர் இப்போ வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்யறது? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. இது இல்லைன்னா நீங்க வந்து இப்போ வந்து சேர்க்க மாட்டேன் என்று நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி தான் டிஸ்என்ஃபிரான்ச்சைஸ் பண்றாங்க. நான் ஒரு அரசியல் கட்சி கிட்ட போய் நிக்க வேணும், அவங்க வேணா பண்ணி கொடுப்பாங்க. நான் எதுக்கு அங்க போய் நிக்கணும்? ஐ எம் an eligible voter. தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன? என்னை கண்டுபிடித்து என்ன வாக்காளர் பட்டியலில் சேர்த்து என்ன ஓட்டு போட வைக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி. அதை விட்டு போட்டு வேற ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க இவங்க. இல்ல இப்ப இந்த சிஸ்டத்துக்கிட்ட முறையிட்டு மறுதேர்தல் நடத்துவதற்கு இந்தியா கூட்டணி முயற்சித்திருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி நீங்க குறிப்பிட்டீங்களே, அது அவங்களுக்கு அது சாத்தியமா? நீதிமன்றத்தை நாடுறாங்க, தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க, ரெண்டு தரப்புலேருந்தும் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்காத நிலையில இந்தியா கூட்டணினால அவ்வளவு அழுத்தம் கொடுத்து மறுதேர்தல் வரைக்கும் செஞ்சிருக்க முடியுமா? சில தொகுதி மறுதேர்தல்னா அந்த பூத்ல நீங்க வந்து ஒரு பூத்ல டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்க அங்கேயே உட்கார்ந்து கொண்டு தான் நீங்க அந்த வேலையை செய்ய வேண்டும். அங்க இருக்கின்ற அந்த பிரைசைடிங் ஆபீசர் மேல அவரை வைத்து கம்ப்ளைண்ட் பண்ண வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த பிரைசைடிங் ஆபீசர் வந்து அங்க இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் அதிகாரிகள், கலெக்டர் இருக்காரு இல்லையா, அந்த கலெக்டர் வந்து அதை வந்து சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் வந்து ஒரு ரீபோலிங் வருமே தவிர நிச்சயமாக நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னா ரீபோலிங் வராது. சொல்லுங்க பெருமாள் மணி, வாங்கப்பட்ட தீர்ப்பு. ஐயா சொல்றதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த தேர்தல் முழுக்க இந்த 2026 ஜனவரி 25 ஜனவரிக்கு பிறகு, அது சொல்ல போனா ஆகஸ்ட் ஜூனுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளால மட்டுமே தீர்மானிக்கப்படலை. இப்போ ஏன்னா இப்போ பார்க்குற யாரோ ஒரு கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாதுன்னா, போல் மேனேஜ்மெண்ட்ல மட்டுமே ஒரு தேர்தலை வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படி இல்லை. 20 வருஷமா ஐயா நிதிஷ் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாரு, யூனிஃபார்ம் கொடுத்தாரு, மதுவை தடை பண்ணாரு, சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தினாரு, சாலைகள் போடப்பட்டது, மின்சாரம் போடப்பட்டது. இப்படி ஒரே நேரத்தில் 90,000 ஆசிரியர்களை பீகார்ல ஐயா நிதிஷ் வந்து நியமிச்சாங்க. சரி, அப்ப ஏன் போன தேர்தலில் 42 இடம் தான் வாங்கினாரு? ஆமா சார், போன தேர்தல் 42 இடம். போன தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல். 37.26 ஜெயித்த கூட்டணி, தோற்றவர்கள் 37.23. அதுல ஐயா நிதிஷ் தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் எல்ஜேபி வந்து அந்த தேர்தலில் வெளியே நின்னாங்க. இன்னும் நான் அதை ஆழமா உங்களுக்கு சொல்றேன். எல்ஜேபி வந்து மொத்தம் 73 தொகுதிகளில் அவர்கள் பெற்ற வாக்குகள் வெற்றி மார்ஜினை விட அதிகம். அதுல 43 தொகுதிகளில் ஜேடியு வந்து தோத்ததை விட எல்ஜேபி அதிக வாக்கு. 30 தொகுதிகளில் ஆர்ஜேடி தோத்ததை விட எல்ஜேபி அதிக வாக்கு. இந்த முறை அவங்க உள்ள வந்திருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, முஸ்லிம் யாதவ்னு ஒரு வாக்கு வங்கி ஏற்கனவே பீகார்ல நீண்ட காலமா இருக்கு. இந்த முறை நிதிஷ் வந்து என்ன பண்ணார்னா, மகிழா யுவான்னு ஒரு வாக்கு வங்கியை வந்து அவர் உருவாக்கினார். பெண்கள் இளைஞர்கள்னு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கினார். ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி வந்து இதுல நிச்சயமா SIRக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு, இறுதியாக போடப்பட்ட 10,000 ரூபாய்க்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. இல்ல, இது அப்படியே நீங்க மகாராஷ்டிரால இருந்தே பொருத்தி பாருங்க. மகாராஷ்டிராவிலையுமே
தேர்தல் முன்பு வரைக்கும் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கான ஒரு சார்பான களம் தான் அங்கே தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னா பேசப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மகளிருக்கான உதவித்தொகை கொடுக்கப்பட்ட பிறகு அங்கே நிலவரம் மாறுது. அது வெற்றிக்கு பெரும் பங்களிப்பை செய்தது. அதே மாடல் தானே இங்கேயும் ஒரு 6 மாசத்துக்கு முன்பு இங்கே தொடங்கினது. இங்கேயும் மகளிர் இதை கொடுத்தாங்க, மத்திய பிரதேசத்திலையும் கொடுத்தாங்க, இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா சார், இந்த 10,000 ரூபாய், இந்த எஸ்ஐஆர், இந்த 2 மட்டுமே பீகார் முடிவுகளை தீர்மானிக்கல. அதை தாண்டி 20 ஆண்டு காலமாக அவங்க மெதுவா பண்ணிய பல வேலைகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பாலங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது கோசி ரிவர்ல கட்டப்பட்ட பல பாலங்கள் வந்து அந்த நதியினுடைய தன்மையால அதுக்கு பீகார் அரசாங்கமே விளக்கம் கொடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் முன் எப்போதும் பார்க்காத வகையில மத்திய அரசினுடைய நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து அங்க பணம் போச்சு. எப்படி வந்து இதற்கு முந்தைய என்டிஏ கவர்மெண்ட்ல வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு இருந்தப்போ ஆந்திரா ஒரு பெரிய ஷேரை எடுத்தாங்களோ அதே போல இப்போ வந்து அங்க செயல்படுது. அப்ப என்னன்னா பீகார் ஒரு அக்ரேரியன் எக்கானமி. அங்க வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து 2 கோடிக்கு மேல இருக்காங்க. இப்போ அதே சதவீதமா பார்த்தோம்னா பீகார்ல இருந்து எவ்வளவு பேர் வெளியேறி இருக்காங்களோ எல்லாமே நீங்க சாதகமாக ஏற்படுத்தப்பட்டதை தான் நீங்க சொல்றீங்க. இது வந்து தொடர் நிர்வாகத்தினுடைய ஒரு கூறு சார். இல்ல எஸ்ஐஆரை நீங்க கன்சிடர் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, மகளிருக்கு கொடுத்த உதவித்தொகையை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்க, மத்திய அரசு பீகாருக்கு கொடுத்த சிறப்பு நிதியை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா எல்லாமே ஆளும் கட்சிக்கு ஆளும் அரசுக்கு ஃபேவராக செய்யப்பட்டதான சிஸ்டம் செஞ்சு கொடுத்ததான நீங்க சொல்றீங்க. அது இது மட்டுமே சார், இது மட்டுமே தீர்மானித்து விடவில்லை. ஏன்னா எப்படின்னா பீகார் வந்து ஒரு ஹோல் மேனேஜ்டு ஸ்டேட். கடைசி நேரத்தில் உள்ள விஷயங்களை நீங்க சரி பண்ணா அப்படி இல்லை. அது ஒரு நீண்ட நெடுகால ஆட்சியில இறுதியாக அவங்க சில விஷயங்களை பண்ணாங்க. ஆக 20 வருஷம் செஞ்சதை மொத்தமா அறுவடை பண்ணிட்டாங்களா? 20 வருடம் தொடர்ந்து இருக்கு. 20 வருடத்துல ஐயா நிதிஷ் வந்து லாலுவோட ஒரு தேர்தலை பார்த்திருக்காங்க. 2015 ஐயா மோடி எழுச்சிக்கு பிறகு ஒரு தேர்தலை பார்த்தாங்க. இன்றைக்கும் உங்க வந்து ஒரு பாஜக முதலமைச்சர் வராம தடுக்கிறது ஜெயபிரகாஷ் நாராயணனோட 2 மாணவர்கள் தான். அதை மறுக்க முடியாது. அங்க ஒரு சோசியலிச சிந்தனை இருக்கு. இது எல்லாமே இருக்கிற போது இந்த வெற்றியை வந்து நாம ரொம்ப குறுக்கி பாத்திரக்கூடாது. இது வந்து ஒரு நீண்ட காலமாக நடைபெறுகிற ஒரு நிர்வாகமா அங்க என்ன நடந்திருக்கு. ஏன்னா மத்திய அரசு அறிவிக்கிற பல திட்டங்களோட இது வந்து நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம அதை விட தாண்டி இருக்கோம். இப்ப ஸ்மார்ட் சிட்டின்னு ஒண்ணு வந்தது, அது நமக்கு பலம் தரவே தராது. ஏன்னா அது வட இந்தியாவுக்கு தான் பலம் தரும். அந்த ஸ்வச்தா பாரத்னு ஒண்ணு திட்டம் இருக்கு, தூய்மை இந்தியா. நம்மளை தாண்டி அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய நகரங்கள், அங்க இருக்கவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான அந்த வேலைகள். அப்புறம் டெவலப்டு ஸ்டேட்ன்றீங்க தமிழ் சார், நம்ம ஒரு டெவலப்டு ஸ்டேட்ல இருந்து ஒரு அக்ரேரியன் ஸ்டேட்டை வந்து நம்ம பாக்குறோம். அங்க வந்து 12-13% தான் அர்பனைசேஷன் நடந்திருக்கு. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நீங்க வந்து இங்க நம்ம 100 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல தரமான தமிழ் லஞ்சு அங்க ஒரு பீகார் லஞ்சை வந்து நீங்க வந்து 20 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட முடியும். அங்க என்னவா இருக்கு, வரவு செலவு என்னவா இருக்கு. இங்க போல பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இல்லை. இப்ப இங்க சென்னையில ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரோட வாழ்க்கை நிலம் என்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கிற போது பீகார்ல இந்த நிதிஷ் அரசும் அவர் பாஜகவோடு இணைந்து செயல்பட்டதும் பல விஷயங்கள் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அதே போல ஆர்ஜேடியுமே ஐயா லாலு பிரசாத் காலத்தில் இருந்த ஆர்ஜேடி போல இல்லாமல் அவங்களும் அவங்க கட்சிக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் அவரே பின்னடைவில் இருக்காரு சார். ஆமா, அவரே பின்னடைவில் இருக்காரு. இந்த புதிய முகத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா 15% இருக்கக்கூடிய உயர் வகுப்பினருக்கு 49% இடங்களை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இல்ல தேஜஸ்வியே புதிய முகம்ன்றீங்களா? இல்ல சார், அவர் கட்சிக்கு புதியதா கொடுத்திருக்காரு. அந்த முஸ்லீம் யாதவ் ஃபார்முலாவை மாற்றி அமைச்சிருக்காரு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த தடவை வந்து அவங்க 18 முஸ்லீம் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. காங்கிரஸ் விட அதிகமா பிகே வந்து 40, காங்கிரஸ் வந்து எப்போதுமே 4-3 அப்படிதான் போடுவாங்க. அப்போ இந்த தடவை என்னன்னா அவங்க எல்லாரையும் ரீச் பண்ணணும், இபிசியை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆர்ஜேடிக்கு இருக்கு. இந்த தேர்தல் வந்து இதுவரை நடந்து வந்த பீகார் தேர்தல்களில் இருந்து வெவ்வேறு வகைகளில் வேறுபட்டது. இது ஒரு நவீனத்துக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார். பெருமாள்மணி சொல்றதுல முக்கியமான செய்தி என்னன்னா, திரு இப்ராஹிம் 20 ஆண்டு கால நிதி சாட்சியுடைய பலன்களை தான் அவங்க அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. போல் மேனேஜ்மெண்ட்னு மகளிர் உரிமை தொகையவோ இல்லை பீகாருக்கான சிறப்பு நிதியவோ இல்லை எஸ்ஐஆர் போன்ற தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகளை மட்டும் வச்சு இந்த வெற்றியை சுருக்கிடக்கூடாது அப்படின்ற. அதாவது சகோதரர் பெருமாள்மணி சொல்லும் போது முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே மிகப்பெரிய ஒரு நலத்திட்டங்கள்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அடுக்கடுக்கான சான்றிதழ் சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரீகேப்பாக சொல்லிடுறேன். அக்வானி சுல்தாங்காஜ் பிரிட்ஜ்
மல்டிபிள் ஸ்மால் பிரிட்ஜஸ் கேப் 2024. அதே மாதிரி சத்தர்காட் பிரிட்ஜு, நலந்தா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிரிட்ஜு, தர்பங்கா அயன் பிரிட்ஜு, பூர்ணியா பிரிட்ஜ், இத்தனை ஜல்ஜீவன் மிஷன் கீழே கட்டப்பட்ட பிரிட்ஜுகள் எல்லாம், அதாவது பாலங்கள் எல்லாம் 2014 இந்த 10 ஆண்டு காலங்களில் அதை சொன்னாலும் ஜல்ஜீவன் மிஷன் மூலிமா மிகப்பெரிய சடக், த யாத்ரா, த ஜல்ஜீவன், ஆமாம், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கு வந்து பாஜக அதற்கு கை கொடுத்திருக்குது என்றால் இத்தனை பிரிட்ஜ் அங்கே கவுந்திருக்கு, இத்தனை பாலம் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ஒரு மையப்புள்ளியை விட்டு நகர்ந்துடும். நீங்கள் மக்களுக்கு நலத்திட்டம் உதவுனீங்க வச்சுக்கோங்க, ஏன் மக்களுடைய நலத்திட்டத்தை பற்றி பேசாமல் திமுகவுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை அங்கேருந்து பண்ணுறீங்க? சரி, உங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்குது, உங்களுக்கு ஒரு நெரட்டிவ் இருக்குது, நீங்கள் செட் பண்ணலாம். நான் மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து போன முறை அதிகமான பட்ஜெட் தொகையில் கூட பீகாருடைய இடம் தான் அதிகமான பேர் இடம்பெற்றிருந்தது. இந்த இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக நலத்திட்டங்களை சொல்லாமல் அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே வெறுப்பு பிரச்சாரத்தை ஏன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. சரி, இன்னும் அரௌண்டு டெல்லியில் மட்டும், டெல்லியிலிருந்து பீகார்களுக்கு நேரடியாக பாஜக உறுப்பினர்கள் நேரடியாக சென்று வாக்களித்ததற்கான ஆவணம். இதில் நான் ஒவ்வொருத்தரும் படித்து சொல்ல விரும்பல, அவ்வளோ இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் சார் இந்த இடத்துல நியாயத்தோட தன்னோட இம்யூனிட்டி பவரை, தன்னோட அட்டானமஸ் பாடியாக தன்னிச்சையான ஒரு நிறுவனம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்க்குலாம் அது அசந்து விடக்கூடாது. இதற்கு முன்பாக கூட தோழர் ஆர்கே சொன்னார், 2009 காலகட்டங்களில் கலைஞர் டிவியோட இதே நிப்பாட்டினாங்கன்ட்டு. மகாராஷ்டிராவில் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பாக லடுக்கி ஆவாஸ் யோஜனான்ட்டு பணம் தராங்க. இன்றைக்கு 10,000 ரூபா கொண்டு போய் நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கில், அதுவும் தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போதே தருகிறார்கள் என்றால் எலெக்ஷன் கமிஷன் ஏன் மௌனம் சாதிக்கிறது? இதற்கு மட்டும் மௌனம் சாதிக்கல. அங்கே பாருங்க, பூத் நம்பர் 229, 230 நரேந்திர மோடி ஒரு ஸ்லிப்பை கொடுத்தே, அதோடைய பேர் கூட சொல்லிடுறேன், மோத்திஹாரி, அந்த ஏரியாவில் வந்து நேரடியாக அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பூத் ஏஜென்ட் வந்து நேரடியாக ஒரு போலிங் ஏரியாவில் கொண்டு போக முடியுதுன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யுது? போன முறை அஜய் ராய் அவர்கள் உங்களுக்கு தெரியும் வாரணாசியில் இந்திய நாட்டு பிரதமருக்கு எதிராக ஒரே ஒரு பேட்ச் கைச்சின்னத்தை போட்டு போனான்றக்காக மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் ஆக்ட் கீழே அவரை பனிஷ் பண்ணாங்க. பாருங்க, ஆனந்த் மிஸ்ரான்றவர் தன்னுடைய தோளில் முதல் கட்ட தேர்தலில் நேரடியாக தன்னுடைய தோளில் பீகாருடைய சின்னத்தை போட்டுட்டு தேர்தல் வாக்களிக்கிறார். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் மௌனம் காக்கின்ற இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனிடம் இந்த தேர்தல் சரியாக நடைபெற்றதா என்று கேள்வி கேட்டால் அது சரியாக நடைபெறவில்லை. ஸ்ட்ராட்டஜின்னு ஒர்க் அவுட் பண்ணவே இல்லையா என்டிஏ கூட்டணி? ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் போன எலெக்ஷன்ல எப்படி போட்டிட்டோம், இந்த எலெக்ஷன்ல எப்படி போட்டிடணும், எத்தனை தொகுதிகளை பிரிச்சுக்கணும், சிராக்க வெளியே விடலாமா, உள்ள கொண்டு வரணுமா, சிராக் அதிகபட்சமா 35 தொகுதிகள் கேட்கிறாரு. சரி பரவாயில்ல, நீங்க போன முறை போட்டிட்டு அதே 29 தொகுதிகளில் போட்டிடுங்கன்னு அகாமடேட் பண்றாங்க. 6% பட்டியலின மக்கள் வாக்குகள் அப்படியே வாங்குவதற்கு அவங்க திட்டமிடுறாங்க. இந்த அகாமடேஷன் அவங்க எவ்வளவு சேஃபா பண்ணாங்க, அதே மாதிரியான அகாமடேஷன் இந்தியா கூட்டணி நீங்க வந்து எது மாதிரியான நலத்திட்டங்களை கொடுத்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனிடம் மற்றும் எலெக்ஷன் அந்த இடத்துல தேர்தல் நடத்தை முறை விதிகளாக இருக்கட்டும், தேர்தல் நடக்கும் இயந்திரங்கள் இருக்குல்ல, அது சரியாக நடைபெறாத வரைக்கும் நீங்க எந்த நலத்திட்டம் கொடுத்தீங்கனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரோட திட்ட பிரகாரம் தான் நடைபெறுது. தேஜஸ்வி அறிவிச்சார், ஒரு பாயிண்ட் மட்டும் அடிஷனலா டாப் இன் பண்ணிடுறேன். தோனிபாத்துல இருந்து 2 ரயில விடுறாங்க டைரக்டா. யாருக்கு? பாஜக நேரடியாக பாஜக உறுப்பினர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தனிப்பட்ட டிக்கெட் எடுத்து கொடுத்து வாக்களிப்பதற்கான ஊக்குவிக்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டது என்ன? நீங்கள் உங்களுடைய ஐடியாலஜிக்கலாக நீங்கள் வரலையா, ஏன் உங்கள்கிட்ட யுக்தி இல்லையா, யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கேட்குறீங்க. ஆனால் ஒரு விஷயத்து இந்த இடத்துல மையப்புள்ளி விட்டு நகரம் கார்த்திகேயன் என்னன்னா, ரேவடி கல்ச்சர்னு இவங்க தான் சொன்னாங்க. ஒவ்வொரு ஃப்ரீ பீஸையும் ரேவடி கல்ச்சர்னு சொன்ன இன்றைக்கு பாஜக தான் மகாராஷ்டிராவில் இலவச திட்டங்களை தருகிறது, நேரடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகாருக்கு இலவச திட்டங்களை தருகிறது, டெல்லியில் இலவச திட்டங்களை தருகிறது. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை, யுக்திகள் எல்லாத்தையுமே இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற இந்த பீகாருடைய இடத்துல தேஜஸ்வி யாதவே ட்ரையல்ல இருக்காருன்ற போது ஏன் 50 போடுறீங்க? மொத்தம் 245 வெற்றி பெற்று விட்டது இந்தியா என்டிஏ கூட்டணின்னு போட்டுக்கங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. 23,000 நான் என்னன்னா, முதல்ல ட்ரெயிலிங்ல இருந்தார்ல, ஒவ்வொரு இடத்துலையுமே சில ஒரு நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு சஸ்பீஷியஸா இருக்குன்றோம். ஒவ்வொரு இடத்துலையுமே எலெக்ஷன் கமிஷன் தன்னை நிரூபிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு மைனர் ஃபால்ட் வந்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல நான் ரீபோலிங்கை நிப்பாட்டணும். ஆனால் ஞானேஷ்குமார் சொல்றாரு 0 அப்பீல்ஸ் சொல்றாரு. 0 அப்பீல்ஸ் சொல்றாரு. எப்படி 0 அப்பீல்ஸா இருக்க முடியும்? we have 89 lakh voters.
என்னது நாங்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய BLA 2 ஏஜென்ட் நேரடியாக வாக்காளர் அட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு அதை ஏற்க மறுக்கிறது எலெக்ஷன் கமிஷன் SIR மூலியமாக. இதில் பீகார் SIR தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம், எலக்ட்ரல் ரெஃபரன்ஸை லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் 13வது ஷரத்தாக சேர்த்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு SIRக்கு. அப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தல். இப்போ பீகாரில் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாரும் பாஜகவும் சதி வேலைகளை செய்கிறது என்ற ஆவணத்துடன் பேசுகிறோம். ஆனா இதை ஏற்க மறுக்கிறது. இதுதான் சார் 90% ஆஃப் விக்டரி. ஆர்கே, இத SIR நடைமுறை தான் இந்த தோல்விக்கு பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு சுருக்கிட முடியுமா? எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் தான் இந்தியா கூட்டணியுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரே புள்ளியில கொண்டு வந்து நிறுத்திடலாமா? அதை இல்ல, மெஜாரிட்டி காரணம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை மொத்த தோல்விக்கு 4 காரணம் இருக்கு. ஒன் ஆஃப் கோர்ஸ் இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற முரண் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. கடைசி வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காம தானே இவங்க இருந்தாங்க. கடைசி நேரத்துல தான் அறிவிக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூ தான், அது டெஃபினட்டா ஒரு இஷ்யூ தான். என்னை பொறுத்தவரை அது மேஜர் இஷ்யூவா நான் பார்க்கல. ஏன்னா இப்ப பல இடங்கள்ல வந்து பாஜகவுடைய அப்ரோச்சே வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டாங்கிறது. அப்படி டெல்லியில கூட பார்த்தோம், முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கல, யார் ஆவான்னு தெரியல. கடைசியில ஒரு அம்மாவை கூட நிறுத்திட்டாங்க, அவங்க வந்து முதல்வர் ஆறாங்க. இப்போ வந்து லோவர் ஒன்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு இஷ்யூ தான். ஆனால் அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு மேஜர் இஷ்யூவாக நான் பார்க்கல. மேஜர் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. வகுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய வகுப்பாளர்கள் வந்து பாஜக கட்சிகள் மட்டும் ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஒரு ஞானேஷ்குமார் உள்ள இருக்கிறாரு, ஒரு சுப்ரீம் கோர்ட் உள்ள இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் பீகார் SIRல வந்து இன்னும் தீர்ப்பே கொடுக்கலங்க. அப்ப எப்படி அதன் பிறகுதானே ஒரு தேர்தல் நடக்க முடியும்? அதாவது நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய எல்லா எலக்ட்ரல் ரோலும் பழுதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், இதை வச்சு தான் தேர்தல் நடத்தி இருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன செய்து கொண்டிருக்குன்னு கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி தான் இது ஞானேஷ்குமார் கிட்ட வந்து எவ்வளவோ கேள்விகள் கேட்கப்பட்டது. ஹரியானா தேர்தலில், குறிப்பா ஹரியானா தேர்தலை பற்றி எவ்வளவு கேள்வி கேட்கப்பட்டது. இதெல்லாம் வந்து வதந்திகள் என்று தள்ளிவிட்டு போனார்னா, மாஃபி மாங்னா படைகான்னு சொன்னார் இல்லையா மகேந்திர. இது கர்நாடகா கேஸ்ல வந்து அலங்கு தேர்தலை ஒட்டி நடந்த அந்த 6018 பேரை நீக்கிற வழக்குல அப்கோர்ஸ் அவங்க எல்லாம் திருப்பி சேர்த்துட்டாங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். 6018 பேரை நீக்கினாங்கிறது ஒரு உண்மை தானே. அதுல நேத்து 2 பேரை கைது செய்திருக்காங்க இல்லையா. அப்ப ஒவ்வொரு மாநிலமும், அதாவது எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலத்திலேயே இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது, SSRலயே இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. SIR மூலியமாக பலரும் நீக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த 10,000 வருது. இந்த 10,000 வந்து 4 நாளுக்கு முன்னாடி 6 நாளுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து அக்டோபர் 31 கொடுக்குறாங்க, ஒரு கடு கொடுக்குறாங்க. தேர்தல் எப்போ நவம்பர் 6ஆம் தேதி. இன்னொரு கூட எப்போ கொடுக்குறாங்க, நவம்பர் 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. நவம்பர் 11ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. அப்ப 4 நாளுக்கு முன்னாடி 6 நாளுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கையில பார்க்காத காசு மாசத்துக்கு வந்து இங்க கஷ்டப்பட்டு சென்னையில இருந்தும் அதே மாதிரி பாக்கி திருப்பூர்ல இருந்தும் இவருக்கு எவ்வளவு அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் தான் அவனால அனுப்ப முடியும். இங்க வாழ்க்கை நடத்தணும் இல்லையா? அல்ல, காங்கிரஸும் தேஜஸ்வியும் அறிவிக்கவே இல்லையா, நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம், இவ்வளவு தொகையை கொடுப்போம் அப்படின்னு இலவச திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியிடவே இல்லையா? நம்பிக்கையே NDA மேல வந்திருக்கு, நிதிஷ் மேல வந்திருக்கு வாக்காளர். இல்ல கிடையாது. நீங்க லஞ்சம் கொடுத்தீங்க, என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து லஞ்சமா கொடுத்தீங்க, அவன் வந்து கைமாற்றா வந்து வாக்கு கொடுத்திருக்கான். அது எப்ப நடக்குதுன்னு பாருங்க. மாடல் கோடுக்கு முன்னால் நடக்குதா பின்னால் நடக்குதான்னு பாக்கணும். இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. நீங்க முன்னாடி கொடுத்துட்டு போங்கங்கற இந்த லட்கி பகன் யோஜனா என்ன இருக்கு இல்லையா, அது முன்னாடியே கொடுத்தாங்க. அது மாதிரி எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்தாங்க. மகாராஷ்டிரால எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்பே ஆரம்பிச்சாங்க. ஆமா, என்னை பொறுத்தவரை அது ஓகேங்கற. என்னை பொறுத்தவரை வந்து அது அக்செப்டபிள் தான். ஏனென்றால் அந்த பீரியட்ல நீங்க கொடுக்கல. அதாவது தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு நீங்க கொடுக்கல. இது எப்ப நடக்குது? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கிறதுக்கு 6 நாள் முன்னாடி நீங்க வந்து, அதாவது எலெக்ஷன் அறிவிக்க 6 நாள் முன்னாடி நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடத்துறீங்க. 10,000 ரூபாய் சொல்றீங்க. பீகார் பெண்களுக்கு மட்டும் என்று சொல்கிறீர்கள். அது ஏன்? அப்ப என்ன பீகாருக்கு தேர்தல் போறதுனால இது ஒரு இப்ப என்னை பொறுத்தவரை இது SIR சுப்ரீம் கோர்ட்டினுடைய மெத்தனம், அப்புறம் 10,000 ரூபாய், இதுதான் புது ஸ்ட்ராட்டஜிங்க. இது எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகுமோ 12 ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் பண்ணுவார்கள் என்றுதான் என்னுடைய ஒரு சப்மிஷனா இருக்கு. GK நாகராஜும் இணைந்திருக்கிறார். நாகராஜ், பாஜக NDA கூட்டணி நிதிஷ் கூட்டணி வெற்றி பெற்றதற்கான ஸ்ட்ராட்டஜியாக திரு RK குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டாங்க, தேர்தல் ஆணையமும் கன்சிடர் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் SIR பத்தி எந்த விதமான உறுதியான உத்தரவும் பிறப்பிக்கல. எலெக்ஷன் அறிவிப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பாக 10,000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையாக அறிவிச்சு அதையும் கொடுக்குறாங்க. அது மகளிருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதன் மூலமாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் NDA ஜெயிச்சதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றாரு. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் கொடுங்க, 3 பேருக்கும் பதில் சொல்லிடுறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக மோடிஜி அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸும் ஜெயிக்கலாம், பாஜகவை விட நன்றாக வேலை செய்தார்.
உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டால் காங்கிரசும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் குறித்து கூட மோடிஜி அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு சாதிய மதவாத கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது பீகார் தேர்தல். நீங்க இஸ்லாமில் அதிகம் வாழ்கின்ற சீமாஞ்சல் பகுதியில இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஜெயித்திருக்கிறது, நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது. மிக பெரிய தோல்வியை நம்முடைய மகா கட்பந்தன் கூட்டணி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், வளர்ச்சி பற்றிய சிந்தனை, நாட்டினுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள், மக்களுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்களை பற்றி பேசாமல் தொடர்ந்து பிரிவினைவாத அரசியலை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. பொய்யர்கள் புலம்பல் ஓய்வதில்லைங்கிறது இந்த தேர்தலில் நம்ம நன்றாக கவனிக்கவும் முடிகிறது. ஹரியானாவில் தேர்தலில் தோத்தவங்க பீகார் தேர்தல் நடந்த அன்னைக்கு அந்த நிலைமையை புரிந்து கொண்டு ஹரியானா தேர்தலில் ஓட் சோரி அப்படிங்கிறார். அந்த சமயத்துல எந்த வழக்கும் இல்ல, எந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் வழக்கு இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்த விஷயம். ஆதார் கார்டை வேண்டாம், ஆதார் கார்டை இணைக்க வேண்டாம்னு சொன்னவங்க இப்ப ஆதார் கார்டை இணைக்கணும்னு கேட்கிறாங்க. அதனாலதான் நாங்க சொன்னோம், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2 இடத்துல ஓட்டு போடுறாரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா அந்த பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் தான் அப்டேட் பண்றதுக்கான முயற்சி நாங்க மேற்கொள்றோம். இன்னும் சொல்ல போனா, இன்னும் இதை விட மோசமா சொல்ல போனா, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை முடக்கி வைத்ததை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசினார் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஹிண்டன்பர்க்ல ஆரம்பிச்சு, பெகாசஸ்ல ஆரம்பிச்சு, பல்வேறு விஷயங்கள், அதானி அம்பானி விஷயத்துல ஆரம்பிச்சு, அத்தனை விஷயங்களையும் இவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே பொய் பரப்புரை. உண்மை வெளியிட்டு வருகின்ற பொழுது ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய இந்த தோல்வி காரணம். அது மட்டும் இல்லை, இவங்க கூட்டணியிலே ஒற்றுமை இல்லை. ஏன்னா தேசத்தின் நலன் இருந்தா ஒற்றுமை இருக்கும், குடும்ப நலன் இருந்தா எப்படி ஒற்றுமை இருக்கும்? அது மிக தெளிவாக பீகார் தேர்தலில் தெரியுது. நான் வந்து நண்பர்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, மகா கட்பந்தன் கூட்டணியில பல இடங்கள்ல பல வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க மகா கட்பந்தன் கூட்டணியில் இருந்து. அது கணக்கு சொல்ல முடியுங்களா? பட் ஆனா இந்த என்டிஏ கூட்டணியில ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கிறதுங்க, ஒரு நல்ல பரிமாற்றம் இருக்கிறது, பரிவர்த்தனை இருக்கிறது. இந்த தொகுதியில் நீங்க ஜெயிச்சல நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிச்சல நீங்க நிக்கிறோங்கிற அந்த பரிவர்த்தனை, விட்டு கொடுக்கிற அந்த மனப்பக்குவம். ஏன் நிதிஷ்குமார் அவர்கள் கை சொல்லுவது சொன்னார்கள் உங்களை விட்டு போக மாட்டேன்னு? நிதிஷ்குமார் என்ன நினைச்சாரோ அதை என்டிஏ கூட்டணியில அவரால் செய்ய முடிந்தது. நீங்க, நான் ஒரு 5 வருடம் முன்பு பீகார் போயிருந்தேன். பீகாரில் எங்க நின்று பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் குடிசை குடிசையா மண்குட்டுகள் மட்டும்தான் தெரியும். அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா கிராமத்து மக்கள் வாழ்கின்ற வீடு, அந்த ஒரு அறையும் மாடு வாழ்ற அறைக்கும் வித்தியாசம் இருக்காரு. அப்படித்தான் லாலு பிரசாத் யாதவ் கையில லாந்தரை தூக்கிட்டு போய் இந்த மக்களை வச்சு பழக்கி இருந்தாரு. கடந்த 20 ஆண்டு காலமாக மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த அரசு. வந்த நிதிஷ்குமார் அவர்கள் போன முறை ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. தோத்துட்டு எஸ்ஐஆர் வரல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே அரசு எஸ்ஐஆரை கொண்டு வந்து மேம்படுத்தி இருக்கிறது. 65 லட்சம் வாக்காளரை நீக்கி இருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திரும்ப எஸ்ஐஆர் சொல்றீங்களா? இப்ப தேஜஸ்வி யாதவ் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். மிகப்பெரிய கட்சி பீகார்ல, அவங்களுக்கு அவங்க வாக்கு நீக்கப்பட்டிருந்தா அவங்க அனுபவிச்சிருப்பாங்களா? தேஜஸ்வி யாதவ் விட்டுருப்பாரா? தான் தோக்குறான்னு தெரிஞ்சா அந்த வாக்கு நீக்கிறது அனுபவிச்சிருப்பாரா? இது ராகுல் காந்தியுடைய புலம்பல்கள். இப்ப முன்னிலையில் இருக்காரு கருணாநிதி அவர்கள் 2011 நினைக்கிறேன். தேஜஸ்வி இப்ப முன்னிலையில் இருக்காரு. அவர் சொன்ன காரணம் எலெக்ஷன். இப்ப முன்னிலையில் இருக்காரு தேஜஸ்வி. பின்னடைவு போற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அவருடைய தொகுதியில வாக்கு நீக்கப்பட்டிருந்தா அவர் விட்டுருப்பாரான்னு கேட்கிறேன். எவ்வளவு ஒரு பெரிய கட்சி, எவ்வளவு ஆளுமை வாய்ந்த ஒரு சமுதாய அமைப்பு, அவங்க விட்டுருவாங்களா? இதெல்லாம் வந்து தோல்விக்காக பொய் பிரச்சாரம். இது ராகுல் காந்தி சொன்னாரு. ராகுல் காந்தி கிட்ட தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்க கொடுக்கறத ஆதாரமா கொடுங்கன்னு கேட்டாங்க. தெரியும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பல பொய்களை பேசி பதவி போகிற அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. அதனாலதான் அவர் செய்யல. இல்ல, நான் சொன்ன தகவல்கள் மூலம், நான் சொன்ன தகவல்கள் தவறான தகவல்கள் அப்படின்னு நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ கருதினால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாங்கிறதையும் ராகுல் காந்தி சொன்னாரே. சார், அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஆதாரத்தோட கொடுக்கணும்னு கேட்கறாங்க, கொடுக்கலங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? திரும்ப எலெக்ஷன் கமிஷன் கேட்கறது. எலெக்ஷன் கமிஷன் வாய் வார்த்தையிலயோ உங்க பிரஸ் மீடியா வச்சு நடவடிக்கை எடுக்க முடியாது. இண்டிபெண்டன்ட் பாடி.
நீங்க அந்த ஆதாரமா கொடுங்கன்னு தான் கேக்குது. இங்க கருணாநிதி அவர்கள் 2011 தோல்வி அடைஞ்சப்ப சொன்ன காரணம் எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லல, ஏன்னா ஜெயிச்சுட்டு வராங்க, தொடர்ந்து ஜெயிச்சு வராங்க. ஆனா இப்போ எஸ்ஐஆர் பத்தி சொல்றாங்க. நான் இப்பவும் கேக்குறேன், தமிழ்நாட்டுல தான் அதிகமான BLA 2க்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 12-13 கட்சிகள். ஒரு BLO உள்ள போனாங்கன்னா கூட போகக்கூடிய BLAக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 12 பேருங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி, யாரும் விட்டு தர மாட்டாங்க. வெள்ளி கொலுசுல இருந்து 5000, 10,000 பணம், பாட்டில், பிரியாணி எல்லாம் விட்டுருவாங்களா ஓட்ட? ஏன் இந்த புலம்பல் சார்? இதெல்லாம் தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏங்க ஐயா தடுக்கவே மாட்டேக்கு? ஐயா இந்த பணம், மது, பிரியாணி இதெல்லாம் தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏங்க ஐயா தடுக்கவே மாட்டேக்கு? சொல்றேங்க ஐயா, பதில் சொல்றேங்க ஐயா. ஐயா, மாவட்ட ஆட்சியர் இருக்காரு இல்லைங்களா, அவரு தான் தேர்தல் பொறுப்பாளர். 30 நாள்ல தேர்தல் முடிஞ்சுட்டா மீண்டும் மாவட்ட ஆட்சியர். இப்ப BLO வராது இல்லைங்களா, தமிழ்நாடு அரசுடைய அரசு பணியிலிருந்து வந்திருக்காரு. 30 நாள் முடிஞ்சதுன்னா மீண்டும் அவர் தமிழ்நாட்டினுடைய அரசு பணியாளர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கணுமா இல்ல வேற எங்காவது மாவட்டங்களுக்கு தண்ணியில காட்டுக்குமா போகணுமா? இந்த பயம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறதா இல்லையா? இப்போ சொல்றேன், BLOக்கள் வந்தவங்க எல்லாரும் திமுக மிரட்டி கொண்டிருக்கிறது. நான் இப்போ சொல்றேன், நான் நேரடியா போய் களத்தை பார்த்திருக்கேன். 10 ஓட்டுகள் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஓட்டை நீக்காதீங்க, இவங்க குடிவேறிந்து போனாலும் கூட அந்த ஓட்டு திமுகவுக்கான ஓட்டு, திரும்பி வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற திமுக பிரமுகர் நீக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் வந்து முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஐயா, அது இந்த எஸ்ஐஆர்ல சாத்தியம் இல்லீங்களா ஐயா? நம்முடைய எஸ்ஐஆர் முடிச்சா ஐயா, இந்த எஸ்ஐஆர்ல அப்படி வாக்குகளை நீக்காம இருக்க முடியாது ஐயா. இல்ல, இந்த எஸ்ஐஆர்ல அப்படி சாத்தியமே இல்லீங்களா ஐயா? சொல்றதுதான் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் செய்யறாங்க. நீக்கணுங்கிறதா எலெக்ஷன் கமிஷன் தெளிவா இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் வெளியூருக்குள்ள வர வச்சு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண தர சொல்லி வலியுறுத்துகிறது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும்தான். நான் தெளிவோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். அதனால இது வந்து அவங்க கட்சி பிரதிநிதிகள் இல்ல விளக்கம் கொடுப்பதற்கு இல்ல, டெக்னிக்கலா சாத்தியம் இல்ல, டெக்னிக்கலா அது சாத்தியம் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கும். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வந்து எல்லாரும் திமுக சார்பா தான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல சொல்றேன், நான் விளக்கங்களை சொல்றேன். இல்ல, அவரும் இல்ல, எதிராகவும் பேசுறாங்க. இல்ல, அவரும் RK ராதாகிருஷ்ணனும் இப்ப இல்ல, அமர்வுல இல்ல. இல்ல, நீங்க நேரடியா போய் அவர் பேசி முடிச்சிருக்காரு. நேரடியா போய் களத்துல பார்த்ததா அவர் சொல்றாரு. நேரடியா போய் களத்துல பார்த்தாங்கன்னு சொல்றாரு. சரி, அவங்க இத கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். இப்ப இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நிதிஷ் தான் முதல்வர் அப்படின்ற முடிவுக்கு வந்துருமா பாஜக? இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தேர்வாகி அப்படின்னு அந்த நடைமுறைக்கு தான் போவாங்களா? சார், பீகாரோட முதல்வரா ஐயா நிதிஷை வைக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக நினைச்சாங்கன்னா அவர் டெல்லிக்கு துணை பிரதமர் மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுத்து எலவேட் பண்ணி தான் கூட்டிட்டு போக முடியும். ஏன்னா அவருக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த 80 MLAக்களை மட்டும் பார்க்காது, 12 MPக்கள் அவருக்கு இருக்காங்க. அந்த எஸ்கலேஷனும் நடக்கணும். ஆமா சார், அந்த 12 MPக்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய NDA அரசுக்கு மத்தியில வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ்லாம் இன்னைக்கு வந்து ஐயா நிதிஷ் கிட்ட இருக்கு. ரெண்டாவது, அவர் வந்து தான் ஏற்றுக்கொண்ட இடத்தோட ரொம்ப நல்லபடியா நட்பை பேணக்கூடியவர் தான், அதுல எந்த இதுவுமே இல்லை. அதனால இவங்க ஒருவேளை பீகார்ல வந்து இதுவரைக்கும் ஒரு பாரதிய ஜனதா முதலமைச்சர் வரலங்கிற ஏக்கம் பாரதிய ஜனதாக்கு இருக்கு. இந்த முறை அது சாத்தியமாகுமா? அப்படி சாத்தியப்படணும் அப்படின்னா ஐயா நிதிஷை வந்து அவங்க துணை பிரதமர் மாதிரி பெரிய பொறுப்புகளுக்கு தான் கொண்டு போகணும். ஏன்னா இந்த துணை ஜனாதிபதியை இப்ப ராஜினாமா பண்ண சொல்லி தமிழகத்தை சேர்ந்த ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள்ல ஐயா நிதிஷோட பேர் அடிபட்டது. அவருக்கு ஒரு துணை ஜனாதிபதியா அவரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்ப வந்து இந்த தேர்தல் வந்து பாஜகவுக்கு அதிக இடத்துல எண்ணிக்கையில வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அவங்க வந்து சரி நம்ம வந்து போலாம், பீகார்ல வந்து ஒரு பாஜக முதல்வரை போடலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, பாரதிய ஜனதா வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோட ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அவங்க யாரு கூட அவங்க இப்போ ஐயா மோடி, ஐயா அமித்ஷா வந்து தலைமை பொறுப்புக்கு பாரதிய ஜனதாவுக்கு வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ள பலரை வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. இப்ப பீகாரே எடுத்துக்கங்க, ரவிசங்கர் பிரசாத்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். ஐயா இப்ப இந்த தேர்தலில் இல்ல, அவங்க அமைச்சரா இருந்தாங்க. இப்ப அமைச்சரா கூட இல்ல, அவங்க வெறும் எம்பியா இருக்காங்க. பிரதாப் சிங் ரூடின்னு ஒரு தலைவர் இருந்தாரு அவரு. அப்புறம் சுசில் மோடின்னு ஒரு தலைவர் இருந்தாரு, அவர் துணை முதல்வராக இருந்தே இறந்து போயிட்டாரு. அப்ப என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோட இருக்கட்டும் இல்ல பிராந்திய கட்சிகளா இருக்கட்டும், எந்த பிராந்திய கட்சி வேணாலும் இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்ல இணக்கமா தான் இருக்காங்க.
ஆனா அவங்க கட்சிக்குள்ள எடுக்கிற நடவடிக்கை இருக்குல்ல. குறிப்பா பாருங்க, மத்திய பிரதேசத்துல ஐயா சௌகான் எத்தனையோ முறை முதலமைச்சரா இருந்தார். இதே போல 20 ஆண்டு காலம் மத்திய பிரதேசத்துல இருந்தார். ஆனா தேர்தல் வந்து ஜெயிச்ச பிறகு ஐயா சௌகானை மாத்திட்டு ஐயா மோகன் யாதவ வந்து அங்க முதல்வர் ஆக்குனாங்க. வசுந்தரா ராஜே ராஜஸ்தான்ல. அதே மாதிரி இதுல பாருங்க, நம்ம உத்தரகாண்ட்ல வந்து முதல்வராக இருந்தவர் தோத்து போயிட்டார் எம்எல்ஏ எலெக்ஷன்ல. ஆனா அவரை திரும்பவும் முதல்வராக்கி திரும்ப வந்து அவரை எம்எல்ஏ ஆக்குனாங்க. ஆக என்னன்னா, பாரதிய ஜனதாவுக்கு உள்ள இவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் ரொம்ப கடுமையானதா இருக்கு. இப்போ நிதின் கட்கரி ஐயா தான் வந்து மகாராஷ்டிரால முதல்வரா வருவார்னு நினைச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து ஃபட்னவிஸ் ஐயாவை கொண்டு வந்தாங்க. அவங்க உட்கட்சிக்குள்ள பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தான் கவனிக்கப்பட வேண்டிய. ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரிஃப்ட் அது சார்ந்ததா இருக்கு. இல்ல, அவங்க உட்கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை பண்றாங்க. ஐயா பிரகாஷ் ஜாவேத்கர் இப்ப எங்க இருக்காங்க? பெரிய பொறுப்புகள்ல எதுவும் இல்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்கிட்ட இணக்கமா இருக்காங்க சார், ரொம்ப இணக்கமா இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, அவங்களை எதிர்க்கிற பிராந்திய கட்சிகள்கிட்டயுமே அவங்க நல்லா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் யாரோடையும் பெருசா இல்ல. என்னன்னா பொசிஷன் பண்ணிட்டாரா யார்? நிதிஷ்குமார் மீண்டும் பீகார் அரசியல் 12 MP இருக்குல்ல, நீங்க அதை விட முடியாதுல்ல. 12 MP இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு இன்னைக்கு இவங்க கிட்டயும் போதுமான அளவுக்கு சீட் இருக்குல்ல. அவர் தன்னோட பழைய நண்பருக்கு ஒரு போன் பண்ணுவாரு இல்லைங்களா? அதனால அது இருக்கு. அதனால நிதிஷ வந்து அவங்க வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் தூக்கி வைக்க மாட்டாங்க. ரகு, அதுதானே பேசப்பட்டது. இந்த தேர்தலில் நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்துறதுதான் பாஜகவுடைய பிரதான நோக்கம். பாஜக முதல்வர் தான் இந்த முறை வருவார், ஒருவேளை என்டிஏ ஜெயித்தாலும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா அதிக தொகுதிகள் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி மீண்டும் தன்னை வந்து பீகார் அரசியல்ல பொசிஷன் பண்ணிட்டாரான்னு பேசிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு நியாயமான கேள்வியா தான் இருந்தது. ஏன்னா 43 சீட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து 5 வருஷம் ஓட்டிட்டாரு. பிஜேபி வந்து அப்பவே எதுவும் பேசல. அதிக சீட்ஸ் வச்சிருந்தா கூட அவரை வந்து கண்டினியூ பண்ண விட்டாங்க. இப்ப 30 சீட்டு கூட வேற கிடைச்சிருக்கு அவருக்கு. இப்ப அதிகம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து அந்த மறதி பிரச்சனை இருந்தது. அவருக்கு பெரிய வாரிசு யாரும் வந்து இன்னும் குரூம் பண்ணி பையன் இருக்காரு. ஆனா வந்து என்னுடைய இவர் தான் வாரிசுன்னு சொல்லல. சக்சஸர் சக்சஸர்னு யாரையும் காமிக்கல. அதனால இந்த வாட்டி வந்து பிஜேபிக்கு அதிக அளவுல அதிக வித்தியாசத்துல சீட்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா மேபி அவங்க அது மாதிரி செஞ்சிருக்கலாம் பீகார்ல. அப்புறம் அந்த ஹிந்தி பேசும் பண்ண முடியல. இப்ப மறுபடியும் ஆர்ஜேடி கூட போவார்லன்னு அந்த பிரச்சனை இருக்கு. அது இருக்கு. ஏன்னா போன தடவை அவங்க கொடுத்தது காரணம் ஆர்ஜேடி 75 சீட் இருந்தது, பாஜக 74 தான் இருந்தது. நீ 74 வச்சு என்ன முதல்வர் ஆக்குறியா, இல்ல நான் அந்த 75ஓட சேர்ந்து முதல்வர் ஆகுறேன். அதுவும் மட்டும் இல்ல, 43 இருக்கும் போதே இவங்க பெருந்தன்மையோடயோ இல்ல வேற ஏதோ காரணம் 75 அப்ப ஆர்ஜேடி இருந்தது இல்ல. ஆமா, அப்படி போக முடியாது. இல்ல இவங்க வந்து அந்த நிதிஷ் கட்சியை உடைக்க முடியல. அவருடைய எம்எல்ஏஸ்லாம் அவருக்கு லாயலா இருக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு மனசோரத்துல என்ன இருக்குன்னா, ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல அவங்க முதலமைச்சர் நாற்காலி ஆக்குபை பண்ணாத ஒரே ஸ்டேட் பீகார் தான். இது வரைக்கும் பக்கத்திலேயே அவங்க போகல. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆதங்கமா இருக்கும். இவர் படுதோல்வி அடைஞ்சிருந்தா ஒருவேளை அவரா கொடுத்திருக்கணும். இல்ல, அவரை துணை பிரதமர் அப்படின்னு அவரை எஸ்கலேட் பண்ணி அதற்கு பிறகு இங்க பாஜக அவரோட உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்காது. அந்த மாதிரி அவர் உடல்நிலை இடம் கொடுக்கணும்னு தெரியல. அவங்க வெயிட் தான் பண்ணியாகணும். இப்போ அவர் வந்து இப்ப அவரும் டெலிவர் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க அவருடைய ஆட்சிக்கான ஒரு ரெஃபரண்டம் தான் இது. அதுல அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துட்டாரு. இப்ப எதுவும் பண்ண முடியாது. பட் வந்து ஆக்சுவலா பெருமான் மணி போன இதுல அவர் பேசுனதை வந்து நான் ஒன்னே சொல்லணும்னு நினைச்சேன் கார்த்திகேயன். பிஜேபி வந்து இப்போ ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல, சத்தீஸ்கர், ஒடிஷால வந்து கொஞ்சம் லெசர் நோன் லீடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே. இது காங்கிரஸ் செஞ்ச தவறு. இது ரீஜனல் லெவல்ல பவர்ஃபுல் லீடர்ஸ் வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக செஞ்சாங்க. பட் மோடிக்கு பிறகு இது வந்து பூமராங் ஆகும் நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க பீகார்லயே காங்கிரஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லாதனால கட்சி சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க முகம் தெரியாதவர்களை நீங்க வந்து சத்தீஸ்கர் முதல்வர் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. ராஜஸ்தான்ல யார் முதல்வர்னு கேட்டா சொல்ல முடியல. அதுவும் நீங்க வந்து மத்திய பிரதேசல இந்திரா காந்தியோட காங்கிரஸ் பண்ணதுதான் இன்னைக்கு மோடி அவங்க பண்ண தவறு. அந்த பண்ண தவறு இன்னைக்கு வரைக்கும் மமதா பானர்ஜி வந்து அவ்வளவு பாப்புலரா வெஸ்ட் பெங்கால்ல வந்து காங்கிரஸ்காரங்களா இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அததானே விரும்புறாங்க. ஆர்எஸ்எஸ் அதுதானே விரும்புறாங்க. இல்ல மோடி வந்து ஆர்எஸ்எஸ் பேச்சு கேட்டு மாத்தணும். நான் வந்து அது சிவராஜ் சிங் சௌஹானே இருந்தாலும் கூட என்னுடைய இதுதான் திக்தா தாங்க இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்காக பண்றாரு அவரு. அது லாங் ரன்ல மோடி இருக்கிற வரைக்கும் அவரே கூட ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதை நான் மறுக்கல. அவரோட பாப்புலாரிட்டி, அவருடைய ஆளுமை வந்து சட்டசபை தேர்தலையும் உதவி செய்யுது. அவருக்கு அப்புறம் இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர் யாரு இருக்கு? அதுக்கப்புறம் தான் இந்துத்துவங்கிற ஐடியாலஜி போதும்னு நினைக்கிறாங்க. அந்த ஐடியாலஜி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அதை கொண்டு செல்வதற்கு ஒரு லீடர். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஹிந்தி பெல்ட் இருக்குல்ல, அதுல
17% அதிகமா பாஜக வாங்குறாங்க, 57, 58 வாங்குறாங்க. மோடிங்கிற ஃபேஸ் வருது. சட்டமன்ற தேர்தல்ல 40, 42 தான் இருக்கு. அப்ப இந்த ஹிந்துத்துவாங்கிற அஜெண்டா ஒர்க்கா இருந்ததுன்னு வைங்களேன், சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒரே மாதிரி வரல. அது மட்டும் காரணம் இல்ல. உங்களுக்கு காங்கிரஸ் மாதிரியான நேஷனல் பார்ட்டி சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல சார், ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப சார் அதுதான். எப்படின்னா மத்திய பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் 42 தான், பாராளுமன்ற தேர்தல் 57. நீங்க பீகார்லயும் அதான் நிலைமை, உத்தரப்பிரதேசத்திலயும் அதான் நிலைமை. அப்ப என்னன்னா அவங்களே இந்த இந்துத்துவா விட்டு மென் இந்துத்துவாக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி RSS தலைவருடைய உரையெல்லாம் அதான் சொல்லுது. அவங்க என்னன்னா வளர்ச்சிங்கிறத தான் அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. பொருளாதார இன்னொன்னு கார்த்திகேயன் வந்து இந்து மோகன் பாகவத்துக்கே தெரியும், நம்ம ஐடியாலஜியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் வேணும். வெறும் ஐடியாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பவர் எப்படி வரும்? பவர் மோதிங்கிற ஒரு பர்சன் வழியா தானே வரும். 1925 ஃபார்ம் பண்ண RSSக்கு இப்பதானே ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே நீங்க வந்து ஸ்திரமா ஆட்சி செய்ய முடியுது. அந்த ஐடியாலஜி அவங்களுக்கு வந்து மோதி மாதிரி இன்னொருத்தர் கிடைப்பாங்களான்னு பார்ப்பாங்க. மேபி நம்ம சொல்றதை கேட்கிற ஒரு ஆளு. ஏன்னா மோடி அவர் எடுக்கிற முடிவுகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் RSS ஓட சேர்ந்து செய்யறான்னு நினைக்கல. இப்போ அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற போதே RSS சொல்ற விஷயங்களை கேட்காம தன்னிச்சையா அவர் முடிவு வெளிப்பாடு தான் சமீபத்திய பேச்சு. ஒருத்தரை மட்டும் நம்பி இல்ல, இன்னும் தலைவரை போட முடியல. ஐடியலிஸ்டிக்கா அவங்க பேசுறாங்க, ஆனா நடைமுறையில அது இன்னும் தேசிய தலைவரை 1.5 வருஷமா போட முடியலையே. ஆமா, அதுவும் இருக்கு. அது மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியனும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எக்ஸிஸ் போல் வந்த அந்த நேரத்தில் நாம் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம். என்டிஏக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நீங்களும் உறுதிப்படுத்தியிருந்தீங்க. இப்போ லேண்ட்ஸ்லைட் வெற்றியா இருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமா 200 தொகுதிகளை நெருங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வெற்றி இருக்கு. என்ன பாக்குறீங்க முதற்கட்ட கருத்து? ஒரு vote of confidence for நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி, அப்படிதான் நான் அதை முழுவதுமா எடுத்துக்கிறேன். ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸையும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டும் இருந்து பிளஸ் பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் பிளஸ் மைக்ரோ லெவல் எலெக்ஷன் பண்ணோம்னா, மேக்ரோ இல்லாமல் மைக்ரோ லெவலில் இறங்கி பூத் லெவலில் சப் பூத் லெவலில் எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன். இதில் மிகப்பெரிய ஒரு சில்வர் லைனிங் ஆஃப் த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய அபார வளர்ச்சி. 43 சீட்ல இருந்து 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவருடைய கட்சி, எஸ்பெஷலி பிஜேபியும் அவரும் 101 இருக்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நானும் என்னை உட்பட பத்திரிகையாளர்கள் கூட அவரால் வந்து அந்த பிஜேபி மிஷினரியை பிஜேபி அவரை நிறைய இடங்கள்ல அவங்க கட்சியை வந்து கவிழ்த்து விட்டுருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்க என்னதான் 101 நின்னாலும் கூட ஒரு சீரியஸா அந்த அலையன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கசப்புணர்வுகளையும் மறந்துவிட்டு ஒரு கொஹசிவ் யூனிட்டா அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது. இது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். நீங்க என்னதான் வந்து ஓட்டர் அதிகாரி ரேலி எல்லாரையும் ஒண்ணு கூட்டிட்டு போனாலும் கூட நீங்க வந்து சீட் ஷேரிங் டாக்ஸையும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் சரியான டைமுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணாம மக்கள் கிட்ட போகாம நீங்க இந்த பொதுக்கூட்டங்களையே பண்ணிட்டீங்கன்னா உங்களால பெருமளவுக்கு வெற்றி பெற முடியாது. இங்க என்டிஏசி பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி இட்ஸ் an election winning machine. அந்த கார் வந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஆனா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து குறிப்பா ஆர்ஜேடி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கொஞ்சம் நிறைய ஃபியூடல் மென்டாலிட்டிலேயே இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இன்னமும் கூட என்ன பண்றாங்கன்னா, அம்பாசிடர் கார்ல போற மாதிரி 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு நாங்க அந்த காரை டேக் ஓவர் பண்ணிடணும். நீங்க டேக் ஓவர் பண்ண முடியாது. அதற்கான உழைப்பு கிட்ட இருக்கணும். SIR அப்படிங்கிறது பிரச்சனை தான். எலெக்ஷன் கமிஷன் பார்ஷியலா இருக்கா? ஆமா, நிறைய இடங்கள்ல இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபிகர்ஸ் கூட முழுசா கொடுக்கல, எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த ஒரு இஷ்யூவை கம்ப்ளீட் எலெக்ஷன் இஷ்யூவா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் வரும். இந்த பக்கம் என்டிஏல என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் எல்லா பெண்களுக்கும், இதுல கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து சுய தொழில் பண்றதுக்கு நாங்க உதவுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, எக்காரணத்தை கொண்டு மது விலக்கை நாங்கள் வந்து பீகார்ல எடுக்க மாட்டோம், பெண்களுக்கு வந்து மது விலக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த
கள்ளச்சாராய சாவுகள், அதை பற்றி மக்களை பேச விடாம பண்றது வந்து அந்த பெண்களுடைய சுழற்சி. அவங்க வந்து ஒவ்வொரு காஸ்ட் வைஸா சரி, நீங்க ஒவ்வொரு செக்ஷன் வைஸாவும் சரி, எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து மைக்ரோ மேனேஜ் பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. பிரசாந்த் கிஷோர் சொல்லியும் அது எடுபடல இல்ல? பிரசாந்த் கிஷோர் அதை சொன்னார், மீண்டும் மது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் சொன்னாரு. ஆனா பெண்கள் வந்து மதுவிலக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆமா, நிச்சயமா மதுவிலக்கு மட்டும் இல்ல கார்த்திகேயன், நிறைய இஷ்யூஸ் இருக்கு இதுல. வந்து இந்தியா கூட்டணி பேசின எந்த இஷ்யூஸும் மக்கள் பெருசா ஏத்துக்கல. அங்க வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அங்க வந்து எக்ஸாம் ஸ்கேம்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இதெல்லாம் கிட்டத்தட்ட 400 போராட்டங்கள் 2018 இருந்து 22 வரைக்கும் பீகார்ல மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள். அதையும் மீறி அவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வராங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கணுங்கிற விஷயம் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. சீக்ரெட்டா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி ஜெயிக்கிறது, எலெக்ஷன் எப்படி மைக்ரோ மேனேஜ் பண்ணணும், பூத்ல இந்த சோசியல் குரூப்போடைய சப்போர்ட்டை நீங்க இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி ஒத்து வர மாட்டாங்களா, பட் 2 பேரும் எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து சோசியல் இன்ஜினியரிங் எப்படி பண்றது. நீங்க தமிழ்நாட்டுல பொதுவா பாத்தீங்கன்னா அந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கும் தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்துக்கும் பெருசா ஒத்து போகாது. அவங்கள எப்படி கொண்டு வரலாங்கிறத இங்க தமிழ்நாடு, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல ட்ரை பண்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பேஸே இல்லாத இடத்துலயே ட்ரை பண்றாங்க. நிறைய சோசியல் இன்ஜினியரிங் ஃபார்முலாஸ் எல்லாம் பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணுது. மோர் ஓவர் அந்த growth oriented அப்படிங்கறத கூட்டணியில இந்தியா கூட்டணி பெருசா ஒர்க் அவுட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்தியா கூட்டணியில வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சது. இவங்க கூட்டணியிலயும் சிக்கல் இருந்தது, ஆனா அந்த சிக்கல்கள் வெளியில வரல. கொஞ்சம் பின்னோக்கி போய் மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில சிக்கல் வந்து பெருமளவுல வெளியில வந்த பிறகும் கூட அவங்களால வந்து அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து எல்லாரும் ஒரு யூனிட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல இருந்த அந்த ஜோஷ் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல இல்ல. அதிகாரி ரேலி பண்ணி அவர் வந்து பீகாருக்கு போய், அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை எதிர்க்கும் பொழுது எப்படி பல மாநிலங்கள்ல நீங்க வந்து முதல்வர் வேட்பாளர் இல்ல வந்து எப்படியும் உங்களுக்கு தெரியுது ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த அலையன்ஸ்ல. தேஜஸ்வி யாதவ் தான் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண, அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்ணத ஜூன்ல அனௌன்ஸ் பண்ண, அத ஒரு 4 மாசத்துக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க உங்களுக்கும் சேர்த்து வேலை செஞ்சிருப்பாங்கல்ல. கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணும். இப்ப தமிழ்நாட்டுல அனௌன்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவதற்கான தைரியம் காங்கிரஸ்க்கு இருக்குமா? ஓகே, அதுல நான் ரகுட்ட பேசிட்டு வரேன். காங்கிரஸ் மேல தேஜஸ்விய சிஎம் கேண்டிடேட்டா முன்கூட்டியே அறிவிக்கலைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விமர்சனம் என்ன வச்சாங்கன்னா, போன எலெக்ஷன்ல கேட்ட அதே அளவுக்கான அதிக தொகுதிகள் இந்த முறை அவங்க டிமாண்ட் பண்றாங்க, அந்த அளவு அதிகமாக அவங்க பெற வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதுனால குறைவான தொகுதிகளை வாங்கி அதில் அவங்க ஜெயிக்கிறது நல்லதுன்னு. ஆனால் ரெண்டையுமே காங்கிரஸ் ஏற்றுக்கல. 100% நீங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 15% கீழே இருந்தது 2020. இப்பயும் 60 சீட்ஸ்க்கு மேல வாங்கி 4 சீட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் சிபிஎம்எல் லிபரேஷனுக்கு தான் அதிக சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 2 out of 3 ஜெயிச்சிருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. போன எலெக்ஷன்ல 19ல 12 ஜெயிச்சிருந்தாங்க. சோ அவங்களுக்கு அதிக சீட் வந்திருக்கணும். அதாவது களத்துல மக்களோட நின்றுட்டு இருக்கிற கட்சி சிபிஎம்எல் லிபரேஷன். காங்கிரஸுக்கு அங்க பெரிய லீடர் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நொறுங்கி போச்சு. அப்படி இருக்கும்போது 60 சீட் வாங்குறது பெரிய பிளண்டர். இல்ல, இப்ப காங்கிரஸுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இல்ல. சரி, ஆமா, போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் படுமோசம். ஓட் கன்வர்ஷன் நடக்கணும்ல. இப்ப இங்க டிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து போய் சேருது காங்கிரஸுக்கு, அவங்க போட்டியிட தொகுதிகள் அவங்க ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸோட ஓட் வந்து இங்க திமுகவுக்கு வருது. அப்படி ஓட் டிரான்ஸ்ஃபரும் அங்க நடக்கல. ஓட் இருந்தா தானே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்ல ஆர்ஜேடிக்கு உள்ள ஓட்டா ஆர்ஜேடி இல்ல. அதுல நீங்க அதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம இதை விளக்கிட முடியாது. இப்ப நீங்க வந்து என்டிஏ ஜெயிச்சதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். நீங்க வந்து ஆர்ஜேடியில ஒரு சமூகத்துடைய டாமினேஷன் அதிகமா இருக்குது. 15% கீழே இருக்கிற யாதவர்களுக்கு கிட்டத்தட்ட 35% மேல சீட்டு கொடுக்குறாரு. திரும்பவும் ஆர்ஜேடி வந்ததுன்னா மசில்மேன் இன் ஆர்ஜேடி, அதாவது யாதவர் கம்யூனிட்டியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளுக்கு திருப்பி ஒரு ஒரு அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து
மற்ற சமூகத்துல இருக்கு. சரி, அதனால தானே ஆர்ஜேடி இந்த முறை இஸ்லாமியர்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் அது வந்து இஸ்லாமியர்கள் யாதவர்கள் கூட்டணிங்கிறது லாலு பீரியட்ல இருந்து இருக்கு. மத்த இபிசி சமூகங்கள் இருக்காங்க இல்ல, இந்த முறை அதை கன்சிடர் பண்ணல. அது மக்கள் நம்பல. மக்கள் வந்து சீட்டு கொடுத்தத நம்பல. மக்கள் வந்து நிதிஷ் தான் வந்து ஒரு அரணா பாக்குறாங்க. ஒரு சமூகத்தினுடைய டாமினேஷனுக்கு ஒரு தடுப்பணை மாதிரி இவர் தான் இருப்பாரு. நியூட்ரலிட்டி இருக்கும். ஏன்னா அவரோட கம்யூனிட்டி டாமினன்ட் கிடையாது. அவர் வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு யாதவ் அளவுக்கு அவருக்கு ஒரு பாப்புலேஷன் உள்ள கம்யூனிட்டியில வந்தா பயப்படுவாங்க. அவருக்கு குர்மி வந்து 3% தான். அதனால ஒரு நியூட்ரலிட்டி இருக்கு. அதோட கார்த்திகேயன் அவருக்கு ஒரு குட்வில் இருக்கு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி பெண்களிடையே லா அண்ட் ஆர்டர் பேசிக், அதாவது நீங்க வந்து எஜுகேஷன், ஹெல்த், ரோடு, எலக்ட்ரிசிட்டியில ஒரு தெலுங்கானா மாதிரி, தமிழ்நாடு மாதிரி, கர்நாடகா, கேரளா மாதிரி அவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. ஸ்டில் தே ஹவ் மேட் சம் ப்ராக்ரஸ். அதை மக்கள் வந்து அக்னாலேஜ் பண்றாங்க. லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேபிளா இருக்கு. நம்மளுக்கு வந்து லாலு பீரியட்ல வெளியெல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, அப்ப கிடையாது. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறத வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு அங்க நடக்கல. இந்த பிரச்சாரத்திலே அது நடக்கல. ஏன்னா வந்து அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இவரும் ஒரு 4 சீட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் எல்ஜேபிலையும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனுடைய பார்ட்டிலையும் வந்து முஸ்லீம் அகாமடேஷன் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிராக்கு போன முறை இவருக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்புறம் பேலன்ஸ் இருக்குது. நீங்க யூபியில பண்ற அந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நம்ம இதுல பார்க்க முடியாது, பீகார்ல பார்க்க முடியாது. பிஜேபியும் கூட அங்க அடக்கி வாசிக்கிறாங்க. இங்க தேவையில்லை, எலக்ட்ரலி நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்காதுங்கிறதுனால அவங்க அதை செய்யறது. தமிழ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி. வணக்கம் சார். பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். கருத்து கணிப்புகளை விட, எக்ஸிட் போலை விட கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகள் கூடுதலாக தற்போது வரைக்கும் அவங்க முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த அளவுக்கான பின்னடைவு வரும் அப்படின்னு இந்தியா கூட்டணி தரப்புல எதிர்பார்த்தீங்களா? ஒருபோதும் இதை பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. இப்ப நாங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பேசல, தேர்தலுக்கு முந்தைய பேசிட்டு இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. பீகார்ல ஊர்வலமா போனாரு, யாத்திரை நடத்தினாரு. ரொம்ப தெளிவா என்ன சொன்னாருன்னா, இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 75 மேல் அகற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற தலையீடு, தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்ததன் அடிப்படையில் கடைசியாக 17 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப அந்த 17 லட்சம் வாக்காளர்கள் யாருடைய வாக்கு? அது குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு, மலைவாழ் மக்களுடைய வாக்கு, பட்டியலின மக்களுடைய வாக்கு, ஒரு குறிப்பிட்ட ஓபிசி மக்களுடைய வாக்கு. இதெல்லாம் அகற்றிட்டு தேர்தல் நடத்துவோம், எத்தனை மனு கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் காதை மூடிக்கொள்ளும் அப்படின்னா, இதை நாங்க இப்ப பேசல, தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்ப எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடக்குது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? 73 விழுக்காடு நாங்க எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அங்க போய் சேர்ந்தபாடு இல்லை. இன்னும் பல ஏரியால பல இடத்துல போல. ஆகையால என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் சாதிக்க முடியும்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா, இது ஜனநாயகம் இருக்கா, சர்வதிகாரம் இருக்கா? இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒரு இந்தியனுக்கும் உண்டு. இது தலையாய கடமை. இது இப்ப இன்று ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளையாவது எல்லோரும் சேர்ந்து உறுதி ஏற்போம். தேர்தல் ஆணையம் ஏன் செவிசாய்க்க மாட்டேனது? இதற்காக வாக்குகளை நீங்கள் எடுக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இல்ல, இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் தேர்தலுக்கு தேர்தல் கூடுது. மத்தியில் அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. ஒருவேளை பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரலைன்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுக்கான அடுத்த வாய்ப்பாக அது கொடுக்கப்படுது. அப்போ மற்ற தேசிய கட்சியான காங்கிரஸோ இடதுசாரிகளோ இல்லை மற்ற மாநில கட்சிகளுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி தெரியுது தேர்தல் நடைமுறையில். இது கூட்டுறது குறையிறது இல்லைங்க. நாங்க என்ன சொல்றோம், நேர்மையான முறையில் தேர்தல் நடத்துங்க. இந்த எஸ்ஐஆர் எதற்கு 2 மாதங்கள் தேர்தல்? இப்ப பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வரப்போகுது, இப்ப நவம்பர் முடிய போகுது, டிசம்பர் ஜனவரி இருக்கு. இப்ப எதுக்கு எஸ்ஐஆர்? இங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப நோக்கம் என்ன? உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இப்ப எல்லோரும் என்ன சொல்றாங்க, நாங்க 2 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம் ஆசிரியர் பெருமக்கள் சொல்றாங்க.
அங்கன்வாடி ஊழியர்கள் 3 மணி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பணிகளை முடிச்சிட்டு பேர் தான் அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஊரா கொடுக்குறாங்க. அதை கொடுக்குறாங்களா, அதில் ஃபில்அப் பண்ண முடியுமா? அழித்தல், அதாவது எதையுமே கரெக்ஷன் இல்லாமல் ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவே கிடையாது. எதுக்காக இந்த எஸ்ஐஆர்? நாங்க என்ன சொல்றோம், நீங்க தேர்தல் முடிச்ச பேர் 1 வருஷம் நடத்துங்க எஸ்ஐஆர், எவ்வளவு நாளும் நடத்துங்க. தேர்தலுக்கு முன்னாடி எது கொண்டு வரீங்க கேட்டா, நீங்க நடத்துறீங்க 8 எஸ்ஐஆர் நடத்திக்கணும். நாங்க நடத்துற எஸ்ஐஆர் வேற. நாங்க கியூஆர் ஃபார்ம் கொடுக்கல. கடந்த எஸ்ஐஆர்ல உங்க அம்மா அப்பா பேர் என்ன, உறவினர் பேர் என்னன்னு கேட்கல. இது அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப எங்களாலேயே இதை ஃபில்அப் பண்ண முடியுமான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உட்காந்து எல்லாரையும் முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ லட்சக்கணக்கான வாக்குகளை அகற்றணும். அவங்க என்ன அஜெண்டால வேலை பார்க்கறாங்களோ அந்த அஜெண்டால உள்ளவங்க வாக்களிச்சா போதும். அப்படின்னா இங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? ஜனநாயகத்துக்கு ஏதாவது இங்க வாய்ப்பு இருக்கா? அதனால ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் விழா, அவர் தான் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இந்தியாவுடைய கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றியவர், நதிநீர் நிலைகள்லாம் வந்து இணைத்தவர், மிகப்பெரிய டேம்லாம் கட்டினவர். அவருடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்பும் ஜனநாயகம் சாகக்கூடாது, ஜனநாயகத்தை உயிர்ப்பித்திருக்க வேண்டும். பாஜகவுடைய விமர்சனம் என்னன்னா, ஒன்றிணைய வேண்டும். பாஜகவுடைய விமர்சனம் என்னன்னா, இதற்கு முன்பு தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைகிற போது வாக்கு இயந்திரத்தை குறை சொன்னார்கள். இப்ப தேர்தலில் தோல்வி பின்னடைவுன்னு வருகிற போது எஸ்ஐஆர் நடைமுறையை குறை சொல்கிறார்கள் அப்படின்னு தான் பாஜக விமர்சனம் வைக்கிறாங்க. ஜெயிச்சா அதை பத்தி பேசுறது இல்ல. சரி, நான் சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்லல, பாஜகவே நீங்க விட்டுருங்க. இந்த எஸ்ஐஆர் எப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க, நடுநிலையாளரா சொல்லுங்க. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு 2 மாதம் தேர்தல் வரப்போகுது, நோட்டிபிகேஷன் பிப்ரவரியில் வரப்போகுது. இப்ப இந்த எஸ்ஐஆர் தேவையா? இந்த எஸ்ஐஆர் உடைய அந்த ஃபார்மை படிச்சு பாருங்க. அதை ஏதாவது ரெனிமினேஷன் எழுத முடியுமா? அதில் ஃபில்அப் பண்ண முடியுமா? சாதாரண சாமானிய மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களே பண்ண முடியாது. அதை அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்ப எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி பண்ண முடியும்? குக்கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி பண்ண முடியும்? அப்படின்னா பாரம்பரியமா யார் யாரெல்லாம் காங்கிரஸுக்கும் திமுகக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வாக்களிக்கிறாங்க அந்த வாக்கெல்லாம் அகற்றணும். இது ரொம்ப மைக்ரோ லெவலில் இவங்க வேலை பார்க்கறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும்னு எனக்கு தெரியல. நன்றி நன்றி. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நான் பாஜக மாலை பத்திரிகையாளர் சந்தி. நன்றி. ஓகே, நன்றி சார். திரு ஜி.கே. நாகராஜும் பாஜக தரப்புல இணைந்திருக்கிறார். சார், திரு செல்வப்பெருந்தகை வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. காங்கிரஸோ இல்ல இந்தியா கூட்டணியை சார்பாக பேசக்கூடியவர்களோ அங்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோருமே எஸ்ஐஆர் நடைமுறை தான், தேர்தல் ஆணையம் தான் காரணம் இந்த பின்னடைவுக்கு, நியாயமாக தேர்தல் நடந்திருந்தால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாது அப்படின்னு சொல்றாங்களே. சார், கீழே விழுந்தாலும் வீசியில் மண்ணொட்டவில்லை அப்படிங்கறத கதை. இது தோல்வி அல்ல, படு தோல்வி. நான் தான் முன்னாடி உதாரணம் சொன்னேன். தேஜஸ்வி யாதவ் பின்னடைவு இப்ப சந்திச்சிருக்கார். மீண்டும் அவருடைய தொகுதியில் அப்படி வாக்கள் நீக்கப்பட்டிருந்தால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா? ராகுல் காந்தியை தவிர்த்து தோல்விக்கான காரணத்தை வேற யாரும் சொல்லல. நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ராகுல் காந்திக்கு தெரியும், வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவில்லை, வளர்ச்சி பணியை முன்னெடுக்கவில்லை, இந்த தேசத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரியும். அதனாலதான் அவர் உடனடியா காட்டுப்பகுதியில சுற்றுப்பயணம் போறது, வெளிநாடு செல்றங்கிற முயற்சியில அவர் கிளம்பி போயிட்டார். அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிற நடைமுறையை நான் திரும்பவும் சொல்றேன், 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2002, 2005 அப்புறம் மீண்டும் வந்திருக்கிறது. 12 BLAக்கள் கூட போறாங்க ஒவ்வொரு கட்சியில் இருந்தும். அவங்க அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. கையில செல்போனோட BLO வராங்க. அதுல அடிச்சு பார்த்தா எல்லா விவரங்கள் இருக்குது. அவங்களே அதை பதிவு செய்யறதுக்கும் எல்லா உதவியும் செய்யறாங்க. 3 முறைக்கு மேல் அவங்க திரும்ப திரும்ப வராங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மக்கள் விட்டுற மாட்டாங்க. ஒண்ணு இல்ல பீகார்ல குறித்தும் உத்தரப்பிரதேசம் குறித்தும் சொல்றேன். பீகார்ல என்ன அவங்க விமர்சனம் வச்சாங்கன்னா, இஸ்லாமிய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பட்டியலினத்தை சேர்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதே மாதிரி RJD காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதா அவங்க குற்றச்சாட்டு. இப்போ பீகார்ல 30 நாள்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஓட்டுகள் நீக்கப்பட்டது? 65 லட்சம் ஓட்டுகள்.
அதுல இறந்து போனவங்க எவ்வளவு? 22 லட்சம் பேர். புலம்பெயர்ந்தவங்க எவ்வளவு? 30 லட்சம் பேர். இரட்டை வாக்கு பெற்றவர்கள் எவ்வளவு? 7 லட்சம் பேர். ரொம்ப தெளிவா இருக்கு. இதே பீகார்ல அதான் திரும்ப கேட்கிறேன், அங்க இருக்கிற ஆர்ஜேடி கட்சி ஆகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் ஓட்டு வாக்கு இல்லைன்னு இருந்தா எப்படி அனுமதிச்சிருப்பாங்க, எப்படி விட்டுருப்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் திரும்ப கேக்குது, நீங்கள் ஆதாரத்தோடு கொடுங்கள், இவங்களுக்கு எல்லாம் வாக்கு இல்லைன்னு கொடுங்கன்னு கேக்குது. அதை கொடுக்க தயாராக இல்ல ராகுல் காந்தி. இல்ல சார், அதுவும் பேசுறாங்க. கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி மாநில அரசை சேர்ந்த அதிகாரிகள் களத்துல போய் அந்த ஃபார்ம் வாங்குறாங்க, அதை ஃபில் பண்றாங்க, அந்த நடைமுறைகள்லாம் இங்க நடக்குது. ஆனா சேர்க்கிறது நீக்கிறதுங்கிற நடைமுறைங்கிறது தேர்தல் ஆணையத்துல இருக்கு, அந்த கட்டுப்பாடு தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு. அதனால இங்க இருக்கிற அதிகாரிகள் சேர்த்தாலும் நீக்கு மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நினைச்சா பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க விமர்சனமா இருந்தது. இல்ல சார், அப்படி இல்ல சார். ஆக்சுவலா இங்க இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் இங்க இருக்கிற விஓ சார், அவர் அந்த 1 மாசத்துக்கு தேர்தல் அதிகாரியா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவரு திரும்ப தமிழ்நாடு அதிகாரியா மாறிடுறாரு. அதனால அது ப்ராப்பரா அவர் செய்யணும். செய்ய தவறினால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை உண்டு. மக்களும் விட மாட்டாங்க. நீங்க கடந்த முறை தேர்தலில் கோயம்புத்தூர்ல பார்த்திருப்பீங்க, பல ஓட்டுகள் பிஜேபி ஆதரவு வாக்கு நீக்கப்பட்டது. யார் நீக்கினாங்க? தேர்தல் கமிஷனா நீக்கி இருக்கும். அப்படி பார்த்தா பிஜேபி அண்ணாமலை அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கணும். 75,000 வாக்குகளுக்கு மேல ஒரே வாக்கு இடத்துல 750 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு வேலையை பாஜக செய்ய நினைக்குமா? இல்ல தேர்தல் கமிஷன் செய்ய அனுமதிச்சிருக்க முடியுமா? இங்க இருக்கிற அதிகாரிகள் ரெண்டு பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்போம். திரு சிவபிரியன், எஸ்ஐஆர் நடைமுறை தான் பின்னடைவுக்கு தோல்விக்கு காரணம்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல மாநில அரசு அதிகாரிகள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற வேலையில நடக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் அதை ரிமூவ் பண்ணுது அப்படின்னா அவங்க தரப்புல ஒரு குற்றச்சாட்டு. உண்மையில களத்துல என்ன நடக்குது? எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஃபார்ம் ஃபில் ஆகி வந்தா கூட அதை நீக்கிற முடியுமா? வாக்காளர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பிளாட்டன்டான ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நான் நம்பல, நிச்சயமா நம்பல. ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க நிறைய இடங்கள்ல இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலேயே குழப்பமான சூழ்நிலை இருக்கு. அது ஒன்றும் அவ்வளோ ஸ்மூத்தா இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய இடங்கள்ல யாருக்குமே அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது, அந்த ஃபார்ம்ல போட்டோ மாறி வருது, போட்டோ மாறுறது மட்டும் இல்லாம பேர் மாறி வருது. இப்ப என் பேரே மாறி இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அந்த குழப்பங்கள் நிறைய இருக்குது எஸ்ஐஆர்ல. இது எஸ்ஐஆரை பத்தி எனக்கு இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னால நீங்க ஏன் பண்ணணும், அது மட்டும்தான். மற்றபடி எஸ்ஐஆர்னால அந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் பீகார்ல காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நிச்சயமா ஒரு பத்திரிகையாளராக நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு பத்திரிகையாளராக கூட எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. ரொம்ப வேலிடான விமர்சனங்களையே நான் 2-3 இங்க வைக்கிறேன். இப்ப எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இவ்வளவு பர்சன்டேஜ் 69.66னா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எந்தெந்த பூத்துங்கிற நம்பர்ஸை கொடுப்பாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் சம்டைம்ஸ் நிறைய ஃபேஸஸ்ல லோக்சபாலேயே அந்த அப்சல்யூட் நம்பர்ஸை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சில ஃபேஸஸ்ல அப்சல்யூட் நம்பர்ஸ் கொடுக்கல. இது ஏன்? சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கிற கேள்விகள்லாம் ரொம்ப நியாயமான கேள்விகள், அதையெல்லாம் வைக்கணும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கிற ஒரே குற்றச்சாட்டை, இந்த குற்றச்சாட்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு இதனாலதான் நாங்க தோல்வி அடைஞ்சோம் சொல்றதெல்லாம் மக்கள் நிச்சயமா டார்கெட்டடா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்றாங்கல்ல. சொல்லிருக்கணும், டார்கெட்டடா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வாக்காளர்கள், பட்டியலின வாக்காளர்கள், ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த வாக்காளர்கள் டார்கெட்டடா நீக்கப்பட்டிருக்காங்கன்னு தானே அவங்க விமர்சிக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? இல்ல, டார்கெட்டடா இல்ல. அந்த குற்றச்சாட்டுல கூட நீங்க முழுசா நீங்க 12 லட்சம் பேர் எடுத்தா 12 லட்சம் பேருமே காங்கிரஸோட வாக்காளர்கள்லாம், அவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஓட்டர்ஸை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. நீக்கினது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பெருமளவுல எப்படி அதை நீக்கி இருந்தாங்கன்னா, ஒரு போராட்டங்கள் வெடித்திருக்கும்ல, இல்ல ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மெம்பர்ஸை நீங்க நீக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போராட்டம் நடக்குமா நடக்காது? நிச்சயமா ஒரு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிஎல்ஓ மட்டும் தனியா போகல,
அந்த பிஎல்ஓவோட BLA 2 அப்படின்னு பார்ட்டிஸோட எலெக்ஷன் ஏஜென்ட்ஸும் போறாங்க. அப்போ உங்களுக்கு பார்ட்டியில கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா நீங்க வந்து இல்ல இவரை நீக்க கூடாது, இவருக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு அந்த பார்ட்டியில இருக்கிற BLA 2 சொல்லணும் இல்ல. அப்போ உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அங்க இல்லைங்கிறதும் புரியுது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா 22,000 பூத்துல கிட்டத்தட்ட RJDக்கும் காங்கிரஸுக்கும் பூத் லெவல் ஏஜென்சி இல்லை. அப்ப நீங்க எப்படி அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியும். அப்ப நீங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லுங்க, நியாயம் இருந்தால் அந்த குறையை சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட் அதை பார்க்கல. ஆதார் கார்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுங்கிறது தவறு தான். ஏன்னா ஆதார் கார்டை எல்லாத்துக்குமே நீங்க ஆதார் கார்டை கம்பல்சரி ஆக்கிட்டு, ஆனா கடைசியில ஒரு சிம் கார்டு வாங்கினாலும் ஆதார் கார்டு வேணும், ஆனா ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு ஆதார் கார்டை நான் ஒத்துக்க மாட்டேன்னா அது நியாயம் இல்லை. அந்த விமர்சனங்கள்லாம் நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல வைக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல SIR நடக்குது, பெரும் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸா தான் அது இருக்குது. ஆனா எந்தெந்த கட்சிகளுக்கு பூத் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அவங்க எல்லாம் பயப்படாம ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் லீகல் ஃபைட்டுக்கு போறாங்க, இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து கீழே போய் மக்கள் கிட்ட ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய வாக்காளர்கள் தான், அந்த வாக்காளரை நான் என்லிஸ்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை இல்லைன்னு யாருமே சொல்லல. எலெக்ஷன் அது மட்டுமே காரணம் இல்ல, அது மட்டுமே நீங்க எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா திரு ரகு எப்படி வந்து மட்டுமே ரொம்ப நாள் குறை சொல்லிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் இது ஆகும். ரகு என்ன கேட்பேன், ஏன்னா ஒரு ரிசல்ட்ல இங்க வந்து நின்றுது அப்படியே SIR நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு, அதுக்கப்புறம் அது கூட்டணி தொடர்பாக உள்ள நடவடிக்கைகள், சோஷியல் இன்ஜினியரிங், அப்புறம் இவங்க அறிவிச்ச இலவசங்கள், இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த ஒரு நடவடிக்கைங்கிறதே விவாத பொருளாக மாறிடுச்சு. நீங்க இதை எப்படி பார்க்க? சிவப்பிரியன் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை பற்றி தெளிவாக சொன்னார். நானும் அதான் சொல்கிறேன். SIRக்கு டைம் இல்லை, அதுக்கு வந்து இன்னும் நிறையா நம்மளுக்கு கால அவகாசம் வேணும், அவசர அவசரமாக செய்யக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ணணும், அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஜென்ரலாகவே ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு வந்து நம்பகத்தன்மை வேணும்னா அவங்க டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும், எது கேட்டாலும் கொடுக்கணும். அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் காங்கிரஸ் வந்து திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட பிரச்சனையே கிடையாது, இந்த SIRனால பிரச்சனை, அதுக்கு முன்னாடி EVMனால பிரச்சனை, இப்படி சொல்கிறது வந்து அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன்னா நான் வந்து கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை உலகமே தப்பு பண்ணுது, நான் சரியாக தான் இருக்கேன்னு சொன்னால் நான் எப்படி முன்னேறது? அதே தான் காங்கிரஸுக்கும். ஃபண்டமெண்டலி சம்திங் ராங் வித் பார்ட்டி. நம்ம ராகுல் காந்தி இருக்காரு, அதனால அந்த கட்சிக்கு ஏதோ நடக்கும், அவர் பாப்புலராக இருக்காங்க போல இருக்கு, போகிற இடத்துக்குலாம் கூட்டம் வருது, தேஜஸ்வி அதுவும் ஒரு பாப்புலர் ஃபிகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அங்கே, அதுதான் உண்மை. பீகாரில் அவங்க ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உள்கட்டமைப்பு அவங்களுக்கு இல்ல. ஆட்சி பொறுப்புல இல்லாத காலகட்டத்தில் ஒரு கட்சிக்கான முக்கியமான வேலை வந்து கட்டமைப்பை பலப்படுத்துறது. எக்ஸாக்ட்லி. அதாவது 2000 வேலையை செய்யலையா அவங்க? ஆமா, 2024 தேர்தலில் NDA கிரெடிட்டபிளா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்ச பீகார்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்பவே அவங்க முடிச்சுட்டு இருந்திருக்கணும், அவங்களுடைய எலெக்ஷன் ஒர்க் அப்ப ஆரம்பிச்சிருக்கணும். உண்மையிலே திமுக தாங்க எடுத்துக்காட்டு எல்லாருக்குமே. இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ப்ரொஃபஷனலா ஒரு பார்ட்டி எப்படி இயங்குறது, சிவப்பிரியன் சுட்டி காமிச்ச மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, பப்ளிக் ஃபோரத்தில் அல்லது போராட்டம் பண்றாங்க SIR தேவையில்லைன்னு. ஆனால் களத்தில் சும்மா தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் செய்யணும். நீங்க நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவா, உங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு வேர்டிக்ட் வரல, SIR கேன் கண்டினியூன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்பவே இடைக்கால உத்தரவாகவே நீதிமன்றம் தடை பண்ணல. ஒரு மாசம், அதாவது 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, நம்ம இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்கான வேலையை செய்யணும் நீங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, வரதெல்லாம் திமுக, அவங்க மட்டும் தான் களத்தில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தான் ப்ரொஃபஷனலாக இந்த ஒர்க்கை பண்றாங்க. அதை செஞ்சாகணும். அதை செய்யாம நீங்க எப்ப பாரு மற்றவங்க மேலேயே நீங்க ஒரு பழியை போட முடியாது. அது ராகுல் காந்தி சொன்னாலும் அது நியாயம் கிடையாது. அதுல சில குளறுபடிகள்னால உங்களுக்கு சில வாக்குகள், சில ஆயிரம் வாக்குகள் பாதிச்சு மேஜர் சங்க்ல சொல்றாங்க. 17 லட்சம்னு செல்வ பெருந்தகை சொல்றாருல, 65 லட்சம் அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், 2020 எப்படி ஜெயிச்சாங்க? அப்பவே ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு. இது 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நிதிஷ்குமார். எப்படி 4 டேர்ம் 5 டேர்மா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? நீங்க ஏன் அப்ப SIR கிடையாது இல்ல, 2020 SIR கிடையாது இல்ல, ஏன் அப்ப காங்கிரஸ் வந்து 70 சீட்டு வாங்கிட்டு 19 சீட்டு ஜெயிச்சுது?
இப்போ படு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கேள்விகளை அவங்களே ரிவ்யூ பண்ணிக்கணும்ன்றேன். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கு. நிதிஷ்குமார் மேலே மக்களுக்கு வெறுப்பு இல்லை, அவருக்கு குட்வில் இருக்கு, பெண்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு, மத கலவரம் யூபி மாதிரி இல்லை, அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் என்ஷூர் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எஜுகேஷன், ஹெல்த்தில், ரோட்ஸில், எலக்ட்ரிசிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அளவுக்கு இல்லைன்னா கூட அவர் ஒரு ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணியிருக்காரு. அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அப்புறம் நீங்கள் வந்து யாதவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற கம்யூனிட்டிஸுக்கு பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்செக்யூர் ஆகிடுமோன்னு நினைக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டி டாமினேஷன் வருமானு நினைக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருமானு நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு லோக்கல் லெவலில் தலைவர் இல்லை. கட்சியை அடுத்துக்கடுத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அங்க லீடர்ஷிப் இல்ல. ராகுல் காந்தி மட்டுமே போதுமா? எலெக்ஷன் சமயத்துல 3 வாட்டி போவாரு. யாதவ் நான் யாதவ் போலரைசேஷன் அது பிஜேபி ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது சிறப்பான அதுதான் ஐடியல் நான் சொல்லல. பட் எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸுக்காக அந்த வேலையை கரெக்டா செய்யறாங்க. ஹரியானால ஜாட்ஸ் நம்பி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னு நினைச்சாங்க காங்கிரஸ். ஜாட்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஓபிசி கம்யூனிட்டியும் ஒருங்கிணைச்சு ஓபிசியை சேர்ந்த சைனியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அவங்க எலெக்ஷன்ல அறுவடை பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரால அதை பண்ணாங்க. மராட்டா கம்யூனிட்டி காங்கிரஸ் நம்மளுக்கு, இவங்க பிஜேபி நம்மளுக்கு எதிரி, நம்மளுடைய முதல் எதிரி ஃபட்னவிஸ் அப்படின்னு அவங்க பப்ளிக்கா சொல்றாங்க. இப்பயும் அந்த போராட்டத்தில் இருக்கிற அவர் அந்த மராட்டா தலைவரை தான் சொல்றாரு. ஆனாலும் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி ஸ்வீப் பண்ணாங்க? இதுல இருந்து காங்கிரஸ் பாடம் கத்துக்கணும். நீங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறது வேற, ஆனா களத்துல நிலவரம் வேற. இப்ப காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க. பீகார்ல அவங்க சீட்டு கொடுத்ததுல பெரும்பான்மையானவங்க அப்பர் காஸ்ட். அப்புறம் என்ன சோசியல் இன்ஜினியரிங் கேட்கிறேன். ஏன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு ஏற்கனவே பிஜேபிக்கு போகுது. நீங்க உங்களுடைய எல்லா வேட்பாளரையும் அப்பர் காஸ்ட் போட்டா கூட அவங்க பிஜேபி, மக்கள் பிஜேபி தான் ஓட்டு போட போறாங்க. மாயாவதி அதை ட்ரை பண்ணி தானே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே உத்தரப்பிரதேசம். இல்ல எல்லா இங்க ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லல. பட் நீங்க செய்யறதை சின்சியரா பண்ணணும். இல்ல மாயாவதி அங்க அததான் ஒரு சமயத்துல பண்ணி பார்த்தாங்க. ஒரு சமயத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க தனியாவே ஆட்சி பண்ணாங்க இல்லையா? ஒரு தலித் கட்சி அப்பர் காஸ்டுக்கான ரெப்ரசன்டேஷன் அவங்க கூட்டுறதுன்றது அவங்களுக்கு பெருசா அவங்களால அறுவடை பண்ண முடியல. அது கண்டினியூஸா பண்ண முடியல. ஏன்னா இது வந்து சாதியில ஊறின சமுதாயம் நம்மளுடைய நாடு. அது ஓரளவு அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து விலைக்கு வந்துருவாங்க. பட் காங்கிரஸ் என்னுடைய பார்வை என்னன்னா, காங்கிரஸ் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் மேல, எஸ்ஐஆர் மேல, இவிஎம் மேல இதே மாதிரியே பழி போட்டு இருக்க கூடாது. கர்நாடகால எப்படி ஜெயிச்சாங்க, தெலுங்கானால எப்படி ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சாங்க? இங்கெல்லாம் பண்ண முடியாது, அங்க மட்டும் பண்ண முடியுதா? எஸ்ஐஆர் முன்பு பின்புன்னு பிரிப்பா. அதான் சொல்றேன். இப்ப எஸ்ஐஆர் முன்பு இருக்கும்போது பீகார்ல எப்படி ஜெயிச்சாங்க, பீகார்ல எப்படி தோத்தாங்க காங்கிரஸ்? தமிழக பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். பார்த்துட்டு தொடர்ந்து பேசும். தமிழக முதலமைச்சர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க. ஐஎன்டிஐ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க. ஓட்சோரின்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது 6000 ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லதொரு ஆட்சி அமைய, அதுவும் பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு ஆதரவாக இருந்துச்சா தேர்தல் கமிஷன்? 2021 திமுக ஜெயிக்கும் போது அங்க தேர்தல் கமிஷன் திமுகவோட ஆதரவாக இருந்துச்சா? சிறப்பு வாதம் தொடர்கிறது. திரு சிவப்பிரியன், பீகார் தேர்தல் முடிவுகளுடைய தாக்கம் குறித்து பேச முடியும். ஒன்று, அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், தேசிய அரசியல் அது என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவது, மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் அது ஏற்படுத்தக்கூடிய, இந்த முடிவுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த மாநிலத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? அந்த மாநிலத்தினுடைய தாக்கம் பொறுத்தவரையில 89-79 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. 80 சீட்ல ஜேடியும் 90 சீட்ஸ்ல பிஜேபி.
ஒரு 4-5 சீட்டு முன்ன பின்ன வரலாம். ஸோ அப்போது யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது முதல்ல அவங்க உட்காந்து முடிவு பண்ணும். மீண்டும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா, இல்லை நிதிஷ் கட்சிக்கு ஜேடியுக்கு கொடுக்கப்படுமா, இல்லை அவங்களுடைய சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் படி யார் வந்து அதிக எண்ணிக்கையில் சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அந்த 101 யாருக்கு அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கோ அந்த கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமா அப்படிங்கிறத உட்காந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து சொல்லப்போனால் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 43 90 கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் படி போனோம்னா பிஜேபிக்கு அதை விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு சிராக் பாஸ்வான் எதுவும் கேட்க மாட்டாரா? இல்ல சிராக் பாஸ்வான் அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க பிஜேபிக்கு வந்து நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப் வந்துச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜேடியூல இருந்து வேற ஒருத்தர் தான் துணை முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு. ஆமா, நிச்சயமா நிதிஷ்குமார் இருக்க மாட்டார். அப்ப 2 துணை முதலமைச்சர் ஆகலாம். இல்ல சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல பொறுப்பு. ஏன்னா சிராக் பாஸ்வான் அங்க டெல்லியை விட்டுட்டு இங்க வருவாருன்னு நான் நினைக்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க மாநிலங்களில் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பெருமளவில் இதுல வந்து பிரச்சனை இல்லாம இதை சுமூகமா கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியா இருக்கும்போது இதை குலைக்கும் விதமாக என்டிஏ வந்து பெருமளவில் அதை வந்து பண்ண மாட்டாங்க. நிதிஷ்குமாரும் ஓரளவுக்கு ஒத்துப்பாரு எப்படிங்கிறத பார்த்துட்டு வேற எங்கேயாவது டெல்லியில அவங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 years நான் இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும். ஏதோ ஒரு அது வந்து வெளிப்படையா பீகார் இதுல நடந்த மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக மாட்டார். நிதிஷ்குமார் டெபுட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. அது நிச்சயமா நடக்காது. அவரோட கட்சியை சார்ந்தவங்க யாராவது டெபுட்டியா இருப்பாங்க. பட் நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் அசாம் எலெக்ஷனுக்கு போறதுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். அசாம்ல வந்து ஏற்கனவே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து 7 கட்சி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தினேத்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அடுத்து அவங்களுடைய டார்கெட் வந்து வெஸ்ட் பெங்காலா இருக்கும். அப்புறம் கேரளா, தமிழ்நாடு இப்படிதான். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் ஏடிஎம்கேவோட இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பைவிட்டல் ஃபோர்ஸா அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்லாம் யாரும் கிடையாது. ஏடிஎம்கேவோட சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பார்கெனிங் பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அவங்க கொஞ்சம் பார்கெனிங் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க அதிமுக கிட்ட சீட்ஸு. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. பட் வெற்றி பெறும்போது அவங்க வழக்கமா கேட்கக்கூடிய எண்ணிக்கையை விட 2021 விட அதிகமாக அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள். ஸோ அப்போ இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க. ஏன்னா அடுத்து வர்ற தேர்தலில் அஸ்ஸாம், கேரளா இந்த ரெண்டுமே காங்கிரஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த மாநிலங்கள். பட் இப்ப ஆட்சியில இல்லை. அப்ப அந்த 2 மாநிலத்துக்கு அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்தியா அலையன்ஸ் பார்ட்டிஸோட அவங்க ஒத்து போகணும், என்னென்னலாம் பண்ண. ஏன்னா கேரளால ஒரு பெக்யூலர் சிச்சுவேஷன். இந்தியா அலையன்ஸ் அங்க கிடையாது. அங்க இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் அவங்க போட்டி போடணும், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டோட. அப்ப என்ன வியூகங்கள் பண்ண போறாங்க. இப்ப இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல நிறைய பேர் விஜயோட கூட்டணி வச்சா கேரளால ஜெயிச்சிடலான்னு. அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கான இடம் என்ன. திமுக வந்து பெருமளவில் அந்த இடங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிறத அழகாக கொடுத்துட்டு அவங்க அலையன்ஸை எப்படி ஒற்றுமையாக வச்சுக்கணுங்கிறத தான் பார்ப்பாங்க. பட் காங்கிரஸ்க்கு வந்து இது வந்து ரகு சொன்ன மாதிரி அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் மட்டும் இல்லை, நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அது நம்மகிட்ட இது என்டிஏ தவறா இல்லை, என்டிஏ தமிழ்நாட்டிலையும் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே பிஜேபியோட ஓட் ஷேர் கூடியிருக்கு, அவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்குன்னா இங்கே அவங்க அதிகமான தொகுதிகள் ஏடிஎம்கே கிட்ட கேட்டு பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல நிச்சயமா இருக்கு. சி அவங்க அந்த 11% ஓட்டை கேட்பாங்கல்ல. சி நீங்க 3.5% 4.5% எங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. 2024 நாங்க ஒரு தனி அணி அமைச்சோம். பாஜக ஒரு தனி அணியை லீட் பண்ணது அதுதான் முதல் முறை. 2014 டிஎம்டிகே லீட் பண்ண அலையன்ஸ்ல பாஜக இருந்தாங்க. ஆமா, இந்த முறை தான் பாஜக 24 தொகுதிகளில் போட்டியிட்டு 11% இடங்கள்ல 11% வாக்குகளை பெறும் பொழுது
அதற்கு ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு சீட்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுக்கறதும் கொடுக்காததும் அந்த அலையன்ஸ்ல லீடரா இருக்கிறவங்க, அலையன்ஸ்ல 2 பேரும் பிஜேபி ஏடிஎம்கேவும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்கிறது நமக்கு தெரியாது. அதை முன்கூட்டியே நம்மளால பிஜேபி நிச்சயமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. 20 சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. போன முறை சொன்ன 20 சீட்டுக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. எங்க கட்சி வளர்ந்துருக்கு, நாங்க 11% வச்சிருக்கோம், எங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க சீட்டு கொடுங்கன்னு பிஜேபி நிச்சயமா கேட்பாங்க. ஓகே ஓகே. நாகராஜ் சார், பாஜக முதல்வர் பீகார்ல அப்படிங்கிறது பாஜகவுடைய எதிர்பார்ப்பு, அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பெருந்தன்மையா நிதிஷே தொடரட்டும் அப்படின்னு விட்டு கொடுப்பதற்கான சூழல் இருக்கா? தெரியுதா? பெருந்தன்மை இல்லை. இதுல நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்ப ஆட்சி முறை இல்லை. நல்ல சுமூகமாக இருக்கிறார். பாஜக என்ன விரும்புகிறதோ நாட்டின் நல்ல நன்மைக்காக அதை செய்கிறார். அப்படிங்கிறப்ப அவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆனா சொல்லல அவரை எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிச்சா எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இன்னொரு சொல்ல போனா மேடையில ரொம்ப தெளிவா சொன்னார், உங்களை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன். ஏன்னா அவரு பலமுறை அங்கெல்லாம் போய் பாடம் பெற்றுக்கொண்டு கடைசியா வந்திருக்காரு. இல்ல என்டிஏ ஜெயிச்சா நிதிஷ் தான் முதல்வர்னு சொல்லல, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்வார்கள்னா திரு அமித்ஷா பிரச்சாரத்துல சொன்னாரு. அவங்களுக்கு அப்போ ஒரு சந்தேகமோ இல்ல வேற ஒரு எதிர்பார்ப்போ இருந்திருக்கோ. இப்ப நிதிஷ் கூடுதல் தொகுதிகள் பெற்றுக்கொண்டாருங்கிறதுனால இப்போ அந்த நிலைப்பாட்டுல அவர் உறுதியா இருப்பார் இல்லையா, முதல்வருங்கிறதுல உறுதியா இருப்பார். இன்னொன்னு கூடங்க, ஜனநாயக ரீதியா எம்எல்ஏக்கள் அதிகமாகின்ற பொழுது ஒரு கட்சி ஒரு வாக்கை கொடுத்திருந்தால் அந்த வாக்கை காப்பாற்றும். அது இதுவரைக்கும் அது மாதிரி மாறி நடந்தது இல்லை. அதே சமயம் அவர் மீது அவருடைய பேச்சுக்கு மாறுபட்டோ தேசத்துக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அதை மாற்றிக்கொள்ளவும் பாஜக தயங்காது. எதுவுமே குடும்ப நன்மைக்காக இருக்காது, தேசத்தின் நன்மைக்காக இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு செய்றேன். இன்னொன்று 2 கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்று செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, பட் மக்கள் கேட்டு இருந்தாங்கிறதால பதில் சொல்லணும். இப்ப அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க ஜவஹர்லால் நேரு படி உறுதி எடுப்போம். இதெல்லாம் ஒரு உதாரணம். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இதுதான் அந்த குடும்ப ஆட்சியை மக்கள் முடிவு கட்டுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு 200+ தாண்டியாச்சு, 201 இன்னைக்கு லீடிங்கில் இருக்கு பீகார்ல. அதை நிச்சயமா தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம். அதான் எங்களுடைய மரியாதைக்குரிய தேசிய தலைவர், தேசத்தினுடைய மகளிர் அணி தலைவர் சொல்லியிருக்காங்க, நடக்கும், இங்கேயும் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வளர்ச்சி பணிக்கான எங்களுடைய பார்வை, வளர்ச்சியை நோக்கி எங்களுடைய பார்வை, திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கின்ற ஒரு பார்வை. 10,000 ரூபாய் குறிச்சு பேசினார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நலிந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஏதோ தேர்தல் சமயத்தில் வெறும் 1000 ரூபாயை கணக்கு காமிச்சு கொடுத்துட்டு தகுதியுள்ள பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் வர்றப்ப எல்லாருக்கும் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தின் மூலமா போய் எல்லாருக்கும் தர்றது அல்ல. நீங்க பீகார்ல ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இல்ல, தேர்தல் அறிவிப்புக்கு 6 நாட்களுக்கு முன்பாக அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு விமர்சனம் பண்ணாங்க. பட் இல்லைங்க, மக்களுக்கு தேவை இருக்கிறது, மக்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. வெளிப்படையா செய்யறோம், ப்ராப்பரா செய்யறோங்க, அக்கவுண்ட்ஸ் மூலமா செய்யறோம். இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டோட கம்பேர் பண்றப்பங்க, சாராய கடைகள், நீங்க அங்க பீகார் மக்கள் சொல்ற குறிப்பே என்னன்னா, எங்களுடைய மகன்களோ வேலைக்கு போனாங்கன்னா பீகாருக்கு குடிச்சு பழகிடுறாங்க. அங்க முழுமையாக மது விலக்குங்க. குடிச்சா 1500 ரூபாய் ஃபைன், ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ்வளவு கடுமையாக அங்க மது விலக்க அமல்படுத்துறாங்க. சாராயம் குடித்து சாராயம் மூலம் வர்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு பணம் கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுக்கல, 10,000 கொடுக்குறாங்க. சாராயத்தை ஒழித்து விட்டு கொடுக்கிறார்கள், மது விலக்கை கொண்டு வந்து விட்டு கொடுக்கல. பாஜக இதெல்லாம் பீகார் மாநிலத்தினுடைய தனிச்சிறப்பு. பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல செயல்படுத்தலாம், இல்ல தேசிய அளவிலேயே மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்துடலாமே. இல்ல, சில உரிமைகள் மாநிலத்துக்கும் இருக்கிறது இல்ல. மாநில சுயாட்சி பேசுகின்ற முதல்வர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஒன்று. நீங்க எத்தனை திட்டங்களை ஏற்றுக்கொள்ளல? நீங்க நீட்ல இருந்து, ஆர்டிகல் 370 இருந்து, புதிய குடியுரிமை சட்டங்கள் இருந்து, அணை பாதுகாப்பு மசோதாவில் இருந்து, நான் நிறைய பட்டியலிட முடியும். எதையுமே ஏற்றுக்கொள்ளாத முதல்ல இதை ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்கிற முதல்ல. இது மாநிலத்தினுடைய உரிமை அப்படிங்கிறப்போ மாநிலத்தின் மீது மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இதை எடுக்க வேண்டியது, அகற்ற வேண்டியது கொடுத்த வாக்குறுதி தானே. நீங்க முன்னாடியே கொடுத்தீங்கல்ல, ஒரு சொட்டு இல்லா மாநிலமாக, மது இல்லா மாநிலமாக மாற்றுவோம் நீங்க சொன்னதானே. பட் உங்களுக்கு இன்னைக்கு பீகாருடைய கடனை விட இன்னைக்கு தமிழ்நாடு அதிக கடனை பெற்றிருக்கிறது.
சொல்றேன். பீகார் நீங்க ஏற்கனவே முழு மதுவிலக்கு படிப்படியாக மதுவிலக்குன்னு அதிமுக திமுக 2 கட்சிகளும் இந்த நிலைப்பாடு எடுத்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதுல இருந்து அவங்க அந்த நிலைப்பாட்டெல்லாம் மாற்றியிருக்காங்க. ஏடிஎம்கேயும் அதுல உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்க இந்த முறை கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு எலெக்ஷனுக்கு பிறகு ஜெயிச்சு வந்தா அப்படின்னு அறிவிக்க வாய்ப்பு இருக்காப்போ? பாருங்க, பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத விட ஒரு அரசே சாராய விற்பனையை ஊக்குவிக்கின்ற அரசாக இல்லாமல் இருந்தாலே போதுங்க. சந்துக்கு சந்து கடை. ஆரம்பிச்சது ஜெயலலிதா அவர்கள். 100 பாட்டிலுக்கு பில்லு. டாஸ்மாக் ஆரம்பிச்சது ஜெயலலிதா அவர்கள். நீங்க ஏடிஎம் கிட்ட சொல்லலாம்ல, நீங்க ஏன் ஆரம்பிச்சீங்கன்னு. விலை மதுவை கொண்டு வந்தது இல்ல மலிவு விலை மதுவை கொண்டு வந்து குடிக்க பழக்கியது கருணாநிதி அவர்கள். இந்த எலெக்ஷன்ல சொல்ல வாய்ப்பு இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்குங்கிறத மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில சொல்ல வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல குற்றங்களுக்கு பெண்கள் பாலியல் பலாத்காரங்களுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற பொழுது போதை கலாச்சாரத்தையும் மதுவையும் முழுமையாக தடை செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பாஜக தரப்பிலிருந்து நிச்சயமாக தேர்தல் ஆல்ரெடி வச்சிருக்கோம். நிச்சயமாக வைப்போம். எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி அரசியல் ஒருபோதும் பாஜக நிலைப்பாடு அதுதான். தேச நன்மைக்காக ஏடிஎம்கே என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது இந்த பூரண மது விலக்குங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். திரு ரகுநாத், திரு சிவப்பிரியன் கேட்டதான் பீகார் தேர்தல் முடிவு பீகார் உள்ள அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தேசிய அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதிஷ்குமார் தான் திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆவாருங்கிறதே நானும் நம்புறேன். ஜி.கே. நாகராஜன் உறுதிப்படுத்த அது வந்து 43 சீட் இருக்கும் போதே கொடுத்தாங்க. ஒரு சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி மத்திய பிரதேசல கொடுக்கும்போது அவரை ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. அது அவங்க கட்சிக்கு, அது பிஜேபியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ். இப்போ வந்து நிதிஷ் கிட்ட அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது கூட அவரை மத்திய அமைச்சரா தானே ஆக்குனாங்க சௌஹான். ஆக்குனாங்க. இருந்தாலும் அவருடைய விங்ஸ் கிளிப் தான் பண்ணாங்க. அவர் வந்து மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இருக்க தான் விரும்பினார். ஏன்னா அங்க அவருக்கு அவரோட பாப்புலாரிட்டி இருந்தது. இதே மாதிரி 20 வருஷ ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணி அவர் ஜெயிச்சாராங்க. மண்ணின் மைந்தர்னு கூட பேசினாரு. ஆமா ஆமா. அவர் மேபி மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் ரைஸ் ஆகிறத விரும்பலையோன்னு தோணுது. அதனால தான் யாருக்குமே தெரியாத ஒரு நபர்களை வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாரு. அது லாங் ரன்ல டெஃபினட்டா அவங்களுக்கு நல்லது கிடையாது தான் நினைக்கிறேன் பிஜேபிக்கு. இந்த மோடி இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேணும். அது இருக்கிற மாதிரி தெரியல. அதை க்ரூம் பண்றதுக்கான முயற்சியும் பிஜேபியில் இருக்கிறதா தெரியல. மோடி இருக்கிறாரு பார்த்துப்பாரு. ஏன்னா அவருடைய பாப்புலாரிட்டி வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யுது. விச் இஸ் a fact, நான் ஒத்துக்கிறேன். இப்போ பீகார்ல ஜெயிச்சதுனால, அதுவும் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதுனால தேசிய அளவில் எந்த ஒரு தாக்கமும் இருக்க போறது இல்லை. இன்கேஸ் இவங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ நிதிஷ் வந்து சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுவாரா, அப்புறம் நாயுடு ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாரா, அதே மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இது வந்து இந்த வெற்றி, இந்த மாபெரும் வெற்றி என்டிஏக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்கு. அடுத்த சட்டமன்ற அஸ்ஸாம்லயும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் வந்து வெஸ்ட் பெங்கால். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிற அவங்க பெங்காலியை வச்சே பெங்காலை டிவைட் பண்றதுக்கான ரவீந்திரநாத் டாகூர் வர்சஸ் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய கீதமா தேசிய பாடல் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வேலைகளை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. பட் வந்து அவங்களே எதிர்பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸிட் போல்ஸே வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை வந்து என்டிஏக்கு கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. நிறைய கேள்விகள், ஏன் இவர் ஆர்ஜேடிக்கே நிறைய கேள்விகள் இருக்கும். அவங்க 70 சீட்டு மேலே வச்சுருந்தாங்க, இப்போ பாதி ஆகிட்டாங்க. இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் இவ்வளோ ஆண்டுகள் அவங்க ஆட்சி செய்தும் நம்மளால ஜெயிக்க முடியலங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அயர்வையும் சோர்வையும் ஏற்படுத்தும். அடுத்தது ஐயோ 2029 தேர்தலா, அதுக்கு தயாராக வாங்குற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். காங்கிரஸ் மட்டும் செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி செய்யணும். எனக்கு பர்சனலாக வந்து சிபிஐஎம்எல் லிபரேஷன் படுதோல்வி அடைஞ்சது ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா மக்களுடைய அரசியலை கையில் எடுத்தவங்க, மக்களுக்காக களத்தில் நின்றவங்க, சாதாரண மனிதர்களை வந்து அவங்க வேட்பாளர் ஆக்குனாங்க. தொடர்ந்து தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஓவராலா ஒரு சாலிடான எதிர்கட்சி இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்திய அளவிலேங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது. இப்போ பீகாரில் போன முறை இருந்த அந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லை. இப்போ வந்து எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு தான் போயிருக்கிறாங்க. அது வந்து அந்த மாநிலத்துடைய ஜனநாயகத்துக்கு என்ன செய்ய போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்ல எப்படி யோசிக்கலாம்? தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய செட்பேக் இது. பிஜேபி அதிக சீட்டு கேட்கறதுல பெரிய லாஜிக் கிடையாது. ஜென்ரலா நாங்க இன்னும் சாலிடா இருக்கிறோம் அப்படின்னு, சாலிடா இல்லைனாலும் கேட்பாங்க. விஜயோட கூட போக வாய்ப்பு இருக்கலாம் கூட பல விவாதங்கள்ல பேசினாங்க. இவர் திரு ஸ்டாலின் போங்கன்றுவாரு.
போயிருங்க. என்ன நீங்க இருந்து 40 சீட்டு வாங்கி நீங்க அதுல 10 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்க கிளம்புங்கன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா இங்க பெரிய கட்டமைப்பு இல்லைங்க. காங்கிரஸ் வந்து வலுப்பெறணும்னா இங்க லோக்கல் லெவல்ல கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல ஒர்க் பண்ணணும். தீவிரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திமுகவே கூட்டணியில் வச்சுக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு growth ஆம்பிஷன் இருந்ததுன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. சும்மா சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்க, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்க, ஏதோ உங்களுக்கு ஜெயிக்கிறீங்க, அந்த ஒரு நிலைமை தான். அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் திமுக ஏற்றுப்பாங்க. ஒரு பாப்புலரான லீடரை நீங்கள் காங்கிரஸ் தலைவராக போட்டு நீங்கள் நாங்கள் வளர போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் தலைமை முடிவு எடுத்ததுன்னா திமுகவே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு காங்கிரஸ் பெஸ்ட்டு. அவங்க வளரணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைப்பாங்க. விஜயோட போவோம்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஆல்ரெடி பேச்செலாம் ஒரு பத்திரிகையெல்லாம் வந்திருக்காது, எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் அது அவருக்கு பெரிய பலன் கொடுக்குமோன்னு எனக்கு தோணல. காங்கிரஸுக்கு பெரிய பலன் கொடுக்குன்னு தோணல. விஜய்க்கு பலன் கொடுக்குமா? விஜய்க்கு வந்து அட்லீஸ்ட் யாருமே இல்லாத போது எனக்கு யாராவது வந்திருக்காங்க. அதுவும் செக்யூலர் பார்ட்டி வந்திருக்குது, பேன் இண்டியா பார்ட்டி வந்திருக்குது. அப்புறம் வந்து அப்படின்னு அவருக்கு ஒரு ஹெஃப்ட் கிடைக்கும், ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். மற்ற கட்சிகள் கூட வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். ஆனால் அதை அவர் ஜெயிக்க வச்சுன்னு நான் நம்பல. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக வந்து நீங்க இந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணாதீங்க, 40-50 சீட்லாம் கேட்டீங்கன்னா நீங்க கிளம்புங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சுட்டு அவங்க வேற கட்சியை கொண்டு வரலாம்ல. தேமுதிக உள்ள கொண்டு வரலாம், பிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் உள்ள கொண்டு வரலாம், அவங்களுக்கு சீட்டை பிரிச்சு கொடுக்கலாம். அந்த கட்சிகளுக்கு காங்கிரஸை விட இன்னும் கூட ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருக்கலாம், இளைஞர்கள் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. பிஜேபி பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தலில் கவனம் செலுத்துவாங்க, கூட்டணி விவகாரத்தில் கவனம் செலுத்துவாங்கன்னு பேசப்பட்டது. இப்போ என்டிஏக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கிறதன் மூலமாக மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் என்டிஏ இங்க தமிழ்நாட்டு அளவுல பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. விஜய் வர சொல்றதுக்கு பாருங்க, நாங்க பீகார்ல வந்து 20 வருஷம் என்டிஏவை சொல்றோம். ஏற்கனவே இந்த எக்ஸிஸ்டிங் என்டிஏங்கிறதுலயே நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? பாமக, தேமுதிக, இங்க திரு தினகரன், திரு ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இன்னும் ஒரு கான்கிரீட்டா ஒரு பொசிஷனுக்குள்ள வராங்க. அது நல்ல பாயிண்ட். அது அவங்க எல்லாம் கொஞ்சம் இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் நியூ பார்ட்னர், நீங்க சொல்ற விஜய்ங்கிறது நியூ பார்ட்னர். ரைட். அது ஒரு ஆங்கிள் தான். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிரம்பிளிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு கூட இது உதவலாம். வேற ஆப்ஷன் இல்லையே. இப்போ வந்து தினகரன் வந்து நான் விஜயோட போவேன்றாரு. விஜய் அது சம்பந்தமா பேசவே இல்லையே. அதாவது விஜய் கட்சிக்காரங்க கூட நீங்க வரலாம், உங்களுக்கு இடம் இருக்குலாம் சொல்லல. அவங்க டார்கெட் பண்றது விசிக, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற ஆப்ஷன் இல்லாததுனால ஏதோ ஒரு சமாதானத்துக்கு அவங்க உட்பட வேண்டி இருக்கலாம். நீங்க சொன்னது அது வேலிட் பாயிண்ட் ஒத்துக்கிறேன். பட் வந்து இதை வச்சு விஜய்கிட்ட போய் பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்தே எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னோட ஈகோ விட்டுட்டு நாங்கள் உங்களோட வரேன்னு சொல்ல மாட்டார். அதோட பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போறது அவருக்கு. பீகார்ல கூட என்டிஏ கூட்டணிங்கிறத அழுத்தமா பிஜேபி பதிவு பண்ணிட்டாங்க. நிதிஷ் பாஜக கூட்டணின்னு பேச தொடங்கினாலும் கூட என்டிஏங்கிறத வந்து அவங்க அது அந்த ஏற்கனவே இருந்த என்டிஏ நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல நிக்கலாம். புதுசா வரவங்க இருக்கட்டும், இருக்கிறவங்க நம்ம வந்து பிரச்சனை இல்லாம இருப்போங்கிறதுக்கு இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதிக சீட்டு வாங்குறதுக்கு உதவி செய்யுமான்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த எண்ணிக்கைக்கு ஒத்துக்காதுன்னு திரு சிவபிரியன் சொன்னார் இல்லையா? கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற 20 தொகுதிகள்ங்கிறதுக்கு பாஜக இந்த நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்றதை விட இன்னொரு விஷயத்த சொல்லணும். 2019-21 எங்க மேல இருந்த வெறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்காக சீட்டு கொடுங்கன்னு சொல்லணும். நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்றதை விட அது கூட ஒரு ஃபேக்டர் தான் நான் நினைக்கிறேன். அதுதானே அந்த 18% கணக்கு காமிக்கிறாங்க 24 நாடாளுமன்ற தேர்தல். ஆமா, அது ஆக்சுவலா அது வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட எங்களுக்கு வரலாம். ஏன்னா நாங்க ஆட்சி செய்ய போறது இல்ல, நாங்க கூட்டணி தான் இருக்க போறோம். ஆட்சியில மேபி பங்கு வேணா நீங்க கொடுக்கலாம். மோடி ஆட்சிங்கிறத விட இங்க ஏடிஎம்கே ஆட்சிங்கிறது கொஞ்சம் பேலட்டபிள் தானே. ஈவன் செக்யூலர் மைண்டட் பீப்புளுக்கு இவங்க இருக்காங்கப்பா, இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் எதுவும் செய்யாமலாம் பார்த்துப்பாங்க. ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி ஒரு லெகசி இருக்குது. அவங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத இனிமே இன்னும் கொஞ்சம் உரத்து சொல்லுவாங்க. அது சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பீகார்ல இவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நிதிஷ் ஆட்சியை கவுத்துருவாங்க, அவர் கட்சியிலேருந்து வேற யாராவது கொண்டு வந்துருவாங்க, இழுத்துருவாங்க, இவங்க முதலமைச்சரை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் இப்பயும் நிதிஷ் கண்டினியூ ஆகிறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே வந்து அமைச்சரவையில் இருக்க தானே போறாங்க. பாஜக அமைச்சரவையில் இருப்பாங்க, துணை முதல்வராகவும் இருக்க தானே. நாங்க முதலமைச்சர் ஆகிறோம், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி கொடுக்காம இருந்தாங்கன்னா இப்போ ஏடிஎம்கே கூட அதை வந்து வேற வழி இல்லையே, சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, ஜெயிக்கிறத பேஸ் பண்ணி
அகாமடேட் பண்ண வேண்டி இருக்கும். அதை முன்னாடியே சொல்லாதீங்கன்றாங்க. கேஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா நாங்க கொடுப்போம், வேற வழி இல்லாம கொடுப்போம். திமுக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வெளில வச்சிருந்தாங்களா ஆட்சியில பங்கு இல்லாம 2001 6 வரைக்கும், அந்த மாதிரி ஏடிஎம்கே சேர்த்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அத்தாரிட்டி கிடையாது. அவங்களுடைய ஆதரவை நம்பி இருக்கிற போது நீங்க வெளில இருங்கன்னு சொல்லவும் முடியாது, சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. சரி, இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட நடக்க போகுது. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும்